நம்ம சென்ற வாரம் குருவை பத்தி தான் பார்த்தோம். பர்டிகுலர்லி இந்த குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா இந்த ஸ்லோகத்தினுடைய விரிவாக்கத்தையும் அதனுடைய பொருளையும் பார்த்தோம். இது குரு பூஜை மந்திரம்னு பேர். இதனுடைய 3 பாரா இதுல நம்ம வழக்கமா குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா தான் நம்ம வகுப்புல நான் அந்த ஸ்லோகத்தை நான் சொல்லுவேன். ஆனா இது 3 பாராக்களை உடையது. அது முழுசுமே போன வகுப்புல நாம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பொருள. போன வகுப்புல உங்களுக்கு நினைவு இருக்கலாம், அந்த கடைசி பாராவில் இந்த குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு அப்படின்னு பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் அது மட்டும் இல்லாம இந்த பரமா பிரம்மா என்று சொல்லக்கூடிய இந்த 4 கேரக்டர்களையும் கதாபாத்திரங்களையும் குரு தான் அப்படின்னு அந்த மந்திரத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முழுக்க முழுக்க மிக மிக முக்கியம். ஏன்னா இப்ப நாம குருவை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அடுத்தது நம்ம ஆன்மீக பயிற்சிக்குள்ளார நுழையணும். ரொம்ப விரிவா போன வாரம் சொன்னேன். சரி, இருந்தாலும் நான் சொல்றேன். இப்போ இந்த பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்றதை அந்த சொற்களை முதல்ல நம்ம பார்த்தோம். நான் கொஞ்சம் விரைவா சொல்லிடுறேன் இதை. ஏன்னா இன்றைக்கு பார்க்க வேண்டியது மிக முக்கியமானது, குருவனுடைய விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ பிரம்மா என்பது ஒரு தனி கடவுள் அல்ல என்பதை போன வாரம் பார்த்தோம். சாதாரணமா இன்னைக்கு புராணங்கள்ல பிரம்மாவுக்கு 4 தலைகளை உடைய ஒரு இதாகும். தாமரை மலர் மேல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும், அது 4 தலைகளை உடையதாக பிரம்மாவை அவங்க சித்தரிச்சிருப்பாங்க. அது மாதிரி சிலைகள், படங்கள் இதெல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா இது புராணத்துல சொல்லப்பட்ட விஷயம். அதே மாதிரி விஷ்ணு அப்படின்னா, விஷ்ணு சங்கு சக்கரத்தோட இருக்கக்கூடியவர் விஷ்ணுவா காமிப்பாங்க. அதாவது கிருஷ்ணனுடைய அவதாரமா விஷ்ணு அவதாரமாக அதை காமிப்பாங்க. அதே மாதிரி ஈஸ்வரன், மகேஸ்வரன் ஈஸ்வரனை, சிவபெருமான அதை காமிப்பாங்க. ஸோ அவர் த காட் ஆஃப் டெத் அப்படின்ற மாதிரி அதை வர்ணிச்சிருப்பாங்க. அவர் எப்பயுமே சுடுகாட்டுல தான் அவர் இருப்பாருன்ற மாதிரியும் இப்படிலாம் அவரை பத்தி பல புராணங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா அதுக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும் ஒரு துளி கூட சம்பந்தமே இல்லை. இங்க என்னன்னா, இந்த மொத்தத்துல இறைவனுக்கு பேரு நம்ம தமிழ்ல இறைவன் சொல்றோம், ஆங்கிலத்துல காடுன்னு சொல்றோம், சமஸ்கிருதத்துல பிரம்மான்னு பேரு. இந்த சமஸ்கிருத ஓசைதான் இந்த பிரபஞ்ச ஓசையிலிருந்து உருவாகிறது. அந்த ஓசையிலிருந்து தான் மற்ற எல்லா மொழிகளினுடைய ஓசைகளும் அங்க படிப்படியாக வந்தது. இதை பத்தி நம்ம மொழி ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் அதனுடைய ஆதாரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஆனா அதுக்கு நீங்க சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவமே கிடையாது. இன்னை வரலும் சமஸ்கிருதத்துக்கு வேறு மொழியினுடைய எழுத்துக்களை தான் பயன்படுத்துறோம். அதுக்குன்னு எழுத்து வடிவம் இல்ல, ஓசை வடிவமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு அதை எழுத்து வடிவங்கள்ல கொண்டு வந்திருக்கோம். சரி, ஓகே. இப்போ இந்த பிரம்மம், அதாவது இந்த பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மா, பிரபஞ்சமே படைக்கப்படாத நிலையில அதுக்கு முந்தைய நிலை இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்க கற்பனையில தான் நீங்க பார்க்க முடியும். அதை நீங்க வேற எதுலயும் பார்க்க முடியாது. உங்க கற்பனையில மட்டுமே பார்க்க முடியும். இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே, ஏன்னா எல்லாமே தோன்றியது என்பது நம்ம அறிவுக்கு தெரியும். இது அறிவியல் உண்மை. ஒரு ஸ்டேஜில் இருந்து எரிகின்ற நெருப்பு கோலமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதுல இந்த எரிகின்ற கோலத்தின் மேல நீர் தேங்கி உயிர்கள் இதெல்லாம் வரலாற்றிலேயே நம்ம இருக்குது எல்லாமே. இந்த உலக பிரபஞ்சத்தினுடைய வரலாற்றுல அடுத்தடுத்த நிலை எப்படி, அதுக்கு முந்தின நிலை என்ன இருந்துன்னு அறிவியலால கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் நமக்கு ட்ரேஸ் பண்ண முடியலையே ஒழிய, ஆனா இதெல்லாம் ஒரு நிலைக்கு அப்புறம் அடுத்தடுத்த நிலை உருவானது என்பது அறிவியல் பூர்வமான உண்மை என்பது யாருமே மறுக்க முடியாது. அப்ப நீங்க யூகம் தான் பண்ண முடியும். இதுக்கு முன்னால அது இருந்தது, அதுக்கு முன்னால அது இருந்தது, அதுல இருந்தா இது வந்தது அப்படின்னு பாயினா அப்படியே பின்னால நோக்கி நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க அறிவுக்கு, மனித அறிவுக்கு இதுவரையிலும் கண்டுபிடிக்கவும் இல்லை, அது அறிவுக்கு எட்டாது அப்படின் போது, ஆனா ஒன்றுல தான் இன்னொரு வந்துச்சு அப்படின்றது மட்டும் ஒரு இதா தெரியுது. அப்போ எதுவுமே தோன்றுவதற்கு ஒன்றுல இருந்து இன்னொன்று வந்துச்சு அப்படின்பா, அது தோன்றுவதற்கு முன்னால எதுவுமே தோன்றாத நிலை என்று ஒன்று இருந்திருக்கணும். அது எப்படி இருக்கும்னு கற்பனையில பார்க்க முடியாது.
ஏன்னா அது எப்படி இருக்குன்னு எப்படி நம்ம அறிவுக்கு எதையாவது ஒண்ணு வந்து முன்னால பார்த்துருந்தா இது இப்படி இருக்குன்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாத நிலை என்பது இந்த பிரபஞ்சத்துல காட்சியே இல்லாத ஒன்றை நம்ம காட்சியாக எப்படி பார்க்க முடியும்? முடியாது. அப்ப ஆனா அறிவுனால ஆனா ஏதோ ஒரு நிலை, ஒரு சூன்யமா, வெட்ட வெளியாக ஏதோ ஒன்று அங்க எதுவுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையால சொல்ல முடியும், அவ்வளவுதான். அதை உணரக்கூட முடியாது, வார்த்தையால சொல்லலாம் அங்க எதுவுமே இல்லாதது அப்படின்னு சொல்றோம். ஆக இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த படைப்பு தோற்றம், இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் என்பது வருவதற்கு முன்னாலே தோற்றம் இல்லாத நிலை ஒன்று இருந்தது. அங்கிருந்துதான் படிப்படியாக தோற்றங்கள் உருமாறி 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 இன்னைக்கு இத்தனை வடிவங்களாக வந்தது என்பது. அப்போ இங்க 2 நிலைகள் இருக்கிறத நம்ம முடிவு பண்ணணும். நல்ல நினைவுல வச்சுக்க நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே தயவு செய்து. இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னால ஒரு நிலை, அது வெறும் சூன்யமாகத்தான். அங்க வந்து எதுவுமே தோற்றம் உருவாகவில்லை. தோற்றத்தை வரிசையாவ பார்த்தோம். முதல்ல எது தோன்றியது அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப விரிவா பல வகுப்புல பார்த்தோம். முதல் ஆகாயம் என்ற ஒன்றுதான். ஆகாயத்திலிருந்து அடுத்தது வாயு, இப்படி வரிசையா எல்லாம் பார்த்துட்டு திரும்ப திரும்ப நான் அதுக்குள்ளாரையும் போக வேண்டாம். பல வீடியோக்கள்லயும் நீங்க பார்த்துக்கலாம் திரும்ப. ஆக இதுக்கெல்லாம் முன்னால ஒரு நிலை இருந்தது. அதுக்கப்புறம் தோற்றத்தை உடைய ஒரு பகுதி. அப்ப தோற்றமுடைய பகுதி, தோற்றமே இல்லாத ஒரு பகுதி. ஆனா 2லயுமே அந்த பிரம்மம் இருக்கிறது. இது 3வது முக்கியம். தோற்றத்தை உடைய பகுதிகளிலும் யாரு இந்த தோற்றத்தை எங்க இருந்து இது உருவானதுன்னா அவரிடத்திலிருந்து மட்டுமே உருவானுச்சு. அந்த பிரம்மத்திலிருந்து தான் இது எல்லாமே தோன்றியது. வேற எங்கேயோ இருந்து அவர் கடன் வாங்கிட்டு வந்து ஒரு பொருளை செய்யல. இதெல்லாம் சாதாரணமாவே ஒரு அறிவுக்கு வந்து சொல்லிட முடியும். இதுக்கு வந்து பெரிய கல்வி அறிவு தேவையில்லை. அப்ப என்ன தோற்றம் இருந்தாலும் தோற்றமே இல்லாம இருந்த ஒரு நிலையிலிருந்து இன்னைக்கு தோற்றம் மட்டுமில்ல, கையால தொடக்கூடிய ஜடத்தன்மையுடைய பல பொருள்களை பார்க்கிறோம். வெறும் சூன்யமா இருந்து இப்ப பாத்தீங்கன்னா ஜடத்தன்மையுடைய பொருள்களை பார்க்கிறோம். சரி, 5 பஞ்சபூதங்கள் எல்லாம் பார்க்கிறோம், தீய பார்க்கிறோம், நீரை பார்க்கிறோம், இப்படி ஒண்ணும் பார்க்க முடியுது. ஆக மொத்தத்துல 2 விஷயம், தோன்றுவதற்கு முன்னால இருந்த ஒரு பகுதி, அடுத்தது தோற்றத்தை உடைய இப்ப இருக்கிற ஒரு நாம பார்க்கின்ற ஒரு பகுதி. தோற்றம் இல்லாத நாம பார்க்க முடியாது. ஏன்னா அப்ப வந்து அவர் மட்டும்தான் இருந்தாரு. அவரே தோற்றம் இல்லாதவரை தான் இருக்காருன்னு நான் முதலே சொன்னேன். அதுக்கு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள், உங்களுடைய தோற்றம் என்ன நான் கேட்டேன். நீங்க என்ன தோற்றத்தில் இருக்கிறீங்க? அவர் தோற்றம் இல்லாதவர் அப்படின்றத விஷயத்துக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்தை மீண்டும் நினைவுபடுத்துறது. ஏன்னா பல விஷயங்கள் நினைவுல இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே. ஒரு நினைவுபடுத்தினா வரலாம், அது வந்து திரும்ப கொண்டு வருவதற்கு உங்களுக்கு சிரமம் இருக்குன்னு நினைக்கிறேன். நினைவுபடுத்தவும் உங்களுக்கு வரும். நீங்க என்ன தோற்றத்தில் இருக்கிறீங்க? இது கட்டாயமா நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லணும். இப்ப நான் சொல்றேன், நான் என்பது என்ன வடிவத்தில் இருக்கிறது? பாலகிருஷ்ணனையா நீங்க சொல்லுங்க. நான் என்ன வடிவத்தில் இருக்கேன்? ஐயா, நாம ஒரு மனித உருவத்துல இருக்கிறீங்க. சரி, ஓகே ஓகே, சரி. சங்கரையா, நம்மள வந்து இறைவன் இருக்காங்க. சங்கரையா சொல்லுங்க. ஐயா, மனித வடிவத்தில் இருக்கீங்க. ஓகே. தீதி, சரஸ்வதி தீதி சொல்லுங்க. தீதி, நாம என்ன வடிவத்தில் இருக்கோம்? நம்மளுடைய உண்மையான வடிவம் என்ன? நான் என்பது மனம், அந்த ஒளி. ஐயா, அருமை. இப்ப திரும்ப எல்லாம் நினைவுபடுத்துங்க பாருங்க. தீதிக்கு கரெக்டா சொல்லிட்டாங்க. நீங்க உருவம் இல்லாம இருக்கிறீங்க ஐயா. நீங்க வந்து இந்த தேகத்தையே பேசிட்டு இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இந்த உருவத்துக்குள்ளார, இந்த தேகத்துக்குள்ளார நீங்க இருக்கிறீங்க. நீங்க வேற, இந்த தேகத்துக்குள்ளார நீங்க இருக்கிறீங்க. இத நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் பேசுறேன்ல, யார் பேசுறது? இப்ப நான் பேசுறேன்னு சொல்றேன்ல, யார் பேசுறது? இந்த உடம்பா பேசுதுன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய மனம் பேசுகிறது. என்னுடைய மனம் பேசணும் அப்படின்னா இந்த குரல் வலை தேவை. என்னுடைய மனம் பார்க்கணும் அப்படின்னா இந்த கண்களாலதான் மைண்ட் வந்து எல்லாத்தையும் வெளியில இருந்து எல்லாத்தையும் பார்த்து மைண்டுக்குள்ளார வச்சுக்குது. எதை பார்த்தேன், அது எப்படி இருந்துச்சு, சிகப்பா இருந்துச்சா, பச்சையா இருந்துச்சா, இது கருப்பா இருந்துச்சா, கண்கள் மூலமாக, அதாவது ஒளி அலைகளை வச்சு. இப்போ கண்கள் இருந்தாலும் அங்க வெளிச்சமோ ஒளி அலைகள் இல்லைன்னா கண்களால எதுவும் பார்க்க முடியாது. ஆக மொத்தத்துல எதையாவது ஒண்ணு பார்க்கணும்னா அது வெளிச்சத்தில் இருந்தாலும் இருட்டு இருந்தாலும் இந்த கண்கள் மூலமாக, கண்களை பயன்படுத்தி உங்களுடைய மனம் பார்க்கிறது.
இது உங்களை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். அப்பதான் உங்க மைண்ட்ல வந்து அது ஆழமா பதியும் நினைக்கிறேன். இப்ப வெளியில இருக்கிற ஒரு பொருளை இப்ப நீங்க என்ன பார்க்கிறீங்க, உங்க கண்ணு பார்க்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல கண்களின் வழியாக உங்க மனம் பார்க்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? பாலகிருஷ்ணன் ஐயா சொல்லுங்க ஐயா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு இதுல போய் பார்க்க முடியாது. இதுதான் ஆன்மீகம் என்பது. ஆத்மாவை மனம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. இப்ப என் கண்ணு நீங்க உங்க கண்கள் என்னை பார்க்கிறதா, உங்களுடைய மனம் என்னை பார்க்கிறதா? மனம் தான் பாக்குறது. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லைல்ல? அதான் சந்தேகம் மனத்துக்குள்ள. ஐயா சேகரையா நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். இப்ப நீங்க என்ன பார்க்கிறீங்க, காட்சி தெரியுது, உங்க கண்கள் வழியாக தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா உண்மையிலேயே கண்ணு பாக்குதா, உங்க மைண்ட் வந்து அதை தெரிஞ்சுக்குதா? மைண்ட் தான் தெரிஞ்சுக்குது. இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடுறீங்க, அது வந்து சுவை நரம்புகள் வழியாக, இப்ப கண் பார்வை வந்து வழியாக, அந்த உணர்வு வழியாக நீங்க வந்து ஒரு விஷயத்த காண்றீங்க. கண் மூலமாக மனம் பாக்குது. அதே சுவையை இப்ப நாக்குல வந்து ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுறீங்க அல்லது ஒரு கசப்பான ஒன்று நாக்குல சாப்பிடுறீங்க. நாக்குக்கு வந்து அது நாக்குல தான் அது வந்து கசப்பு, காரம், இனிப்பு இது வந்து நாக்குல தான் உணர முடியுது. ஆனா நாக்கு அதை ஃபீல் பண்ணுதா, உங்க மைண்ட் ஃபீல் பண்ணுதா அந்த கசப்பு, காரம், இனிப்புன்றத? இப்படி இந்த புலன்கள் வழியாக அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அதாவது உங்க மைண்டு இந்த தேகத்துக்குள்ளார இருந்து, அதுதான் நான், இந்த உடம்பு நான் இல்ல, நான் சொல்றது மைண்டு தானே சொல்லுது. இந்த உடம்பா சொல்லுது நானு, மைண்டு தான் சொல்லுது. அந்த மைண்டு நினைக்கிறத என்னுடைய குரல் வலை மூலமாக அது சட்டமாக வெளிப்படுத்துது. அவ்வளவுதான். அப்போ அந்த மனம் வந்து செயல்படுவதற்கு இந்த 5 புலன்களுடைய உதவி. அடுத்தது இந்த மோட்டார் ஆர்கான்ஸ் சொல்றோம் இல்லையா, செயல் உறுப்புகள், கைகள், கால்கள், இந்த ஜனன உறுப்பு, கழிவு உறுப்புகள், இது எல்லாமே இந்த உறுப்புகளை வச்சு அது வந்து தான் நினைக்கிறதெல்லாம் இந்த உடலை வந்து எப்படி பராமரிக்கின்றதையும் அது வந்து உணருது. அதன் மூலமாக இப்ப நான் கையால வந்து ஒரு பொருளை நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து இதை எடுக்கிறேன் அப்படின்னா என் மனம் வந்து சொல்லாம இந்த கை எடுக்குமாத? முடியாது. என் மைண்ட் வந்து இதை எடுக்கணும்னு சொல்லாம கைக்கு தானே வேலை செய்ய தெரியாது. மைண்ட் கட்டளையிட்டால் செய்யும். உண்மையா பொய்யா? உண்மைதான். அதுதான் நீங்கன்னு சொல்றேன். இதுல வந்து மாயாஜாலம்னா கிடையாது. இதுதான் அறிவியல். நீங்க ஆனா அந்த மைண்ட் எப்படி இருக்குது, உங்களுடைய மனம் எப்படி? இப்ப கண்ணை காட்டுறீங்க, உங்க உடலை தோற்றத்தை காட்டலாம், உடலுக்குள்ள இருக்கிற ஹார்ட் எடுத்து காட்டலாம், லங்ஸை காட்டலாம், இறப்பையை காட்டலாம், குடல் பகுதிகளை எடுத்து உங்க உடம்புக்குள்ளா இருக்கிற ஒரு பார்ட்டியை உங்களால எடுத்து காட்ட முடியும். ஆனா இந்த உடம்புக்குள்ளார் இருந்து கொண்டு இந்த உடம்பையே இயக்கி கொண்டு இந்த உடம்பின் மூலமாக அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து அது கிரகித்துக் கொள்ளுகின்ற அந்த மனம் எங்க இருக்குது, எப்படி இருக்கு சொல்லுங்க. சேகரையா சொல்லுங்கய்யா, எப்படியா இருக்கு? அது எந்த இடத்துலயா இருக்குது? இல்லையா? இப்ப வந்து இது எல்லாமே உங்களுடைய மனம் தானே ரசிக்குது, சுவைக்குது, வலிக்குதுன்னா வலிக்குதுன்றத ஃபீல் பண்றது. இப்ப வந்து காலில் அடிபட்டுருச்சு, ஒரு வந்து சீரியஸான காயம் இருக்கலாம், லேசான காயம் இருக்குது, உங்க உடம்புல அடிபட்டு இருந்தது, இந்த உடம்புக்கு வலிக்குதா, உங்க மைண்டுக்கு வந்து அந்த வலி தெரியுதா, வேதனைப்படுதா? அப்ப எல்லாமே இந்த மைண்டு தான். இந்த உடம்புல இருந்து எல்லா விஷயங்கள் என்னென்னலாம் அது உணர வேண்டுமோ அந்த எல்லா உணர்தலையும் உங்களுடைய மனம் தானே செய்கிறது. அந்த மனம் எங்க இருக்குது காட்டுங்கன்றேன். அது எப்படி இருக்குது? கையை காட்டலாம், காலை காட்டலாம், உள்ளக்கிற ஹார்ட்ல கூட ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ணி காட்டலாம். அந்த மைண்ட் எங்க இருக்குது காட்டுங்க. உங்களுக்குள்ளார தானே இருக்கு மைண்டு. உங்களுக்குள்ள அந்த உடம்புக்குள்ளார இருந்தானே மைண்ட் அத்தனையும் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மைண்ட் இருக்குல்ல. காட்ட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அது உங்க கண்ணால பார்க்க பொருளாக இல்ல, காட்சிக்கு தெரியல. உண்மையா பொய்யாதுல? உங்க காட்சிக்கு தெரியாத உங்க மனம் இந்த காட்சிக்கு தெரியும் இந்த உடலை பயன்படுத்தி கொண்டு அது எல்லா வேலையும் செய்யறது. இது உண்மையா பொய்யா? அப்ப அந்த மனம் வந்து உருவம் இல்லாம தான் இருக்குது, காட்சிக்கு தெரியலையே. உண்மையா பொய்யா? இல்ல, இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? சங்கரையா, உங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்கா? நீங்க காட்சிக்கு தெரியாத பொருளாதான் நீங்க இருக்கீங்க. அந்த மனம் தான் நானுன்னு சொல்லுது. அப்ப நான் சொல்றது இந்த மனம் தான் தான்னு சொல்லுது.
மைண்ட் சொல்லுது, உங்க கை வந்து இப்படி உடம்ப தொட்டு காட்டுது, நானுன்னு. ஆனா இது உடம்புல, இந்த உடம்புக்கு உள்ளா இருக்கிற அத வந்து அவர் சொல்லுது, நானு. நீங்க நான் எங்க இருக்கேன்? இந்த உடம்புக்கு உள்ளா இருக்கிறேன். அதுதான்யா நானு. இப்ப சேகரையா வந்து தீட்சை வாங்குனீங்க. தீட்சை வாங்கும்போது உங்களுக்கு வந்து 3 ஸ்டேஜ் வந்து எப்படி உள்ள போகணும், அகத்துக்குள்ள எப்படி போகணும், தியானம் பண்ணும்போது இறைவனை வந்து எப்படி இது பண்ணணும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது, ஒரு கட்டத்துல உங்களுடைய உடம்பு வந்து மறைஞ்சு போதா இல்லையா? உங்களுடைய நினைவுல உடம்பு மறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு என்ன ஒரு ஸ்டேஜ்ல வருவீங்க, என்ன வடிவத்தில் இருப்பீங்கன்னு உங்களுக்கு தீட்சை கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீங்க. புற உலகத்திலிருந்து நீங்க உடம்புக்கு தாண்டி அகத்துல நீங்க வந்து எப்படி வந்து இறைவன் இருக்க ஆத்மா நோக்கி அந்த பயணம் தான் அந்த தீட்சை வந்து தியானத்துல வந்து நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போற விஷயம். அப்போ இங்க நான் சுருக்கமா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இறைவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு அரூபமான வடிவில் இருக்கிறா அப்படின்றத நீங்க ஏத்துக்கொள்ள முடியல அப்படின்னா, முதல்ல நீங்களே அரூபமா இருக்குன்றத ஒத்துக்கலன்னு வச்சுக்கல. அப்ப ஒத்துக்கலன்னு அர்த்தம். நீங்க வந்து நான் என்று சொல்லுகின்ற இந்த மனமானது, உடல் வழியாக அனைத்தையும் அறிந்து கொள்ளுகின்ற இந்த மனமானது அரூபமாக இருக்கிறது, கண்ணால் பார்க்கக்கூடிய பொருளாக இல்லை. இத வந்து நீங்க ஒரு டவுட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு ஆத்மாவை பத்தி நீங்க திங்க் பண்ண கூட முடியாது. ஏன்னா மனமே வந்து அதிசூட்சமானது. அந்த மனதை வந்து நீங்க யாருக்குமே காட்ட முடியாது. ஆனா அதுதான் உங்களுக்குள்ள இருந்து எல்லா வேலையும் செய்துன்றத முதல்ல தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து நீங்க என்ன முடிவு வரணும்னா, நான் என்பது அதுக்கு வந்து ஒரு வடிவம் கொடுக்கணும்னா, இப்ப தீதி சொன்னாங்க, சரஸ்வதி தீதி சொன்னாங்க, அது ஒரு ஒளி வடிவாகம் இருக்கு, வெளிச்சம். அது ஒளினா நீங்க வந்து ஏதோ கேண்டில் லைட்ல இருக்கிற தீபம் அப்படிலாம் இல்ல, பிரைட்டா இருக்கும். அது ஒரு புள்ளியா இருக்குது, ஆனா ஒரு பிரைட்டா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க வந்து இருள் வடிவாக, இந்த மனம் என்பது ஒரு ஒளி வடிவமாக இருக்கிறது. நீங்க தீட்சை வாங்கின்ற பொழுதுதான் நீங்க அகத்துல உள்ள போகும்போது இந்த சீக்கிரட் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க காண்பீங்க. உங்களை முதல்ல நீங்க அடையாளம் தெரிந்து கொள்ள வென்றால், அடுத்தது வந்து இறைவனோடு அந்த உங்களை வந்து இணைக்கின்ற அந்த செயல் என்பது தியானத்துல வந்து நடைபெறாது. ஆக அடிப்படையில ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு சாதகனும், ஒரு பக்தனும் வந்து பகவானை உணர வேண்டும் நினைக்கிற பக்தன் முதல்ல தன்னுடைய ஐடென்டிட்டி, அடையாளத்தை அவன் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய அடையாளம் ஒரு ஒளி வடிவமாக இருக்கிற ஒரு புள்ளி, அவ்வளவுதான். நீங்க அதுக்கு ஒளி வடிவத்தை நீங்க கொடுக்குறீங்க. அதை கூட வந்து நீங்க வந்து காண முடியாது. அந்த ஒளியை வந்து நீங்க போட்டோ எடுக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் உங்கள் மனம். அந்த மனம்தான் நான், அதுதான் நீங்க. நான் என்பதும் நீங்கள் என்பதும் அந்த மனம்தான். இந்த உடம்பு அல்லன்றதுல முதல்ல தெளிவாங்க. தேகம் அல்ல, நீங்கள் தேகம் அல்ல, தேகத்துக்கு உள்ளாரே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது புலன்களுக்கு தெரியாத மாய வடிவிலே, கண்களுக்கு தெரியாத வடிவிலே, நீங்க அரூபமாக வடிவிலே நீங்க இருக்கிறீங்க என்பதுதான் சத்தியம். இத வந்து நீங்க முதல்ல நல்லா ரியலைஸ் பண்ணணும். ஆக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல குழப்பறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த மனம் என்பது எல்லாமே செய்துன்றது உங்களால உணர முடியுது. அந்த மனம் வந்து எப்படி இருக்குன்னா தெரியாது. உங்க மனதை எடுத்து காட்டுங்கன்னா காட்ட முடியாது. என் மைண்ட காட்ட முடியாது. அப்ப மாய வடிவுல நீங்க இருக்கிறீங்க. நீங்களே அப்படி இருக்கின்ற பொழுது, இந்த தோற்றம் தோன்றுவதற்கு முன்னால அவர் அப்படித்தான் இருந்தாரு. தோற்றம் என்பது அவர் உருவாக்குறாரு. இப்ப நம்ம வந்து இறந்து போறோம்னு சொல்றதோ அல்லது அடுத்த பிறப்பு என்பதோ போகும்போது இந்த தேகத்தை விட்டு அதுதான் வெளியில போகுது. இப்ப யாராவது உயிரோடு நம்ம இறந்தவங்க வீட்டுக்கு போனோம்னா அந்த உடம்புல இருந்து என்ன வெளியில போச்சு, இப்ப அந்த உடம்பு கீழே கிடக்குது. ஏதாவது வெளியில நடந்து உடம்ப விட்டு எழுந்திருச்சு அங்க இருந்து அப்படி வாக் பண்ணிட்டு போறதை நீங்க யாரா பாத்தீங்களா? இல்லையே. உண்மைதானே? அப்ப அந்த உடம்பு விட்டு போறது என்ன மாய வடிவத்தில் தான் இருக்குது. யாரும் கண்ணுல பார்க்கல. என்ன உடம்பு விட்டு வெளியில போச்சு. இப்ப அந்த உடம்பு எதுவும் செய்ய முடியல. அந்த மைண்ட்ன்றது ஒண்ணு ஒர்க்கிங் கண்டிஷன் இருந்தா டெஃபினட்டா அந்த மைண்ட் வேலை செய்யும். இல்ல, இந்த தேகம் வந்து கோஆபரேட் பண்ண முடியாத கண்டிஷன் போனதுக்கு அப்புறம் இனிமே அந்த தேகத்துல அது இருக்காது. அது என்ன நான் கர்மாக்களை செஞ்சதோ அதெல்லாம் மறுபடியும் அனுபவிக்கணும். இன்னொரு தேகம் வேணும். துன்பத்துல துன்பப்படணும், அழுகணும் அப்படின்னா தேகம் இருந்தா தான் நான் அழ முடியும், துன்பப்பட முடியும். அல்லது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த மைண்டுக்கு வந்து தேகம்ன்ற ஒன்று இருந்தாதான் மைண்டு வந்து வெளிப்பா இருக்கும், மைண்டு வந்து சந்தோஷப்படும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த தேகம் என்பது தோற்றத்துக்குரிய அனைத்தும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஆன்மா என்பது எல்லாருடைய ஆன்மாவும் அழிவே அழியாது. அது இன்னொரு உடம்பை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அடுத்து 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 பல பிறப்புகள்.
எப்ப அது முடிவு அப்படின்னா, ஒரு சாதகன் இதுக்குள்ளார் இருக்கிறது நான் இல்ல, அதே மாய வடிவத்தில் இருக்கிற அந்த பரமபுருஷன் தான் அதே மாய வடிவத்துக்குள்ள உள்ள இருக்கிறான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நான் அப்படின்னு இந்த மனம் நினைச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நான் என்பதை மாத்தணும். நான் என்பது இது நான் இல்ல, இது நீங்க எங்க இருந்து கொண்டு வந்தீங்க, உள்ள இருக்கிறது அந்த மாய வடிவத்தில் இருக்கிறது நானுன்னு சொல்லிக்கிறது தான் தப்பு. அங்க அதுதான் மாயை. இது நான் அல்ல, பிரம்மம் தான் இது என்பதை எப்ப ஒரு ஆத்மா உணர்கிறதோ அது பயிற்சியில தான் நடக்கும். இப்ப சொல்லும் போது ஆமா நான் பிரம்மான்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டுனா அது உணர்வு இல்லை, அது சொல்லு, அது உணர்வு அல்ல. அது சாதனாவை செய்ய செய்ய தியானத்தை பயிற்சி பண்ண 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 அந்த நிலை கிடைக்கும். அது பயிற்சி மூலமாகத்தான் வந்து மனநாத் தாரயேத் யஸ்து சக மந்திர பரிகீர்த்திதக. மந்திர என்பது மந்திரோபதேசம் என்பது ஒரு குருவனிடத்தில் கிடைக்கின்ற பொழுது இந்த நான் என்று சொல்லுகின்ற இந்த பந்தம் உங்களை கட்டி, பந்தம் என்றால் கட்டு, உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு. அவரிடத்திலிருந்து கலக்க விடாம ஒரு பானையில இருக்கிற இதை ஒரு குளத்துல இருக்கிற நீர் எடுத்துக்கிட்டீங்க. அந்த குளத்துல இருக்கிற நீரும் இந்த மண் பானைக்குள்ள இருக்கிற நீரும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இந்த நீர் அதுல போய் கலக்கணும்னா அந்த மாடை என்ற ஓடை நீங்க உடைச்சாகணும். அந்த ஓடு உடைஞ்சிருச்சுன்னா தண்ணி குளத்துல ஊத்துரும். அதுக்கப்புறம் உங்களால அந்த கீழே அந்த பானையிலிருந்து கொட்டின நீரை மட்டும் தனியா உங்களால இதுதான் பாருங்க, நான் தனியா அந்த தண்ணி எடுத்து காட்டுற மாதிரி இதான் அந்த பானைக்குள்ள காட்ட முடியுமா? முடியாது. இரண்டரை கலந்துரும், பிரிக்க முடியாது. அதுதான் இந்த நான் என்ற ஒன்று இந்த தேகத்துக்குள்ளார இருந்துகிட்டு இந்த நான் என்ற உணர்வு தான் ஓடு. அந்த உணர்வை உடைக்கணும். அது எப்பன்னா இது நான் இல்லை, நான் இல்லை, அதுதான் உங்க நினைவால தான் அதை உடைக்க முடியும். இதுதான் தியானத்தினுடைய சீக்கிரட். இதுதான் அந்த காலத்து ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் தன்னை உணர்தல் என்று சொன்னால் செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் என்பது நான், இது நான் அல்ல. ரியலைசேஷன் என்பதுதான் இது நான் அல்ல, இது பிரம்மம் தான் அப்படின்ற அந்த உணர்வு எல்லைக்குள்ள கொண்டு போறதுதான் இந்த தியானம். இங்கதான் எல்லா சீக்கிரட்டும், எல்லா மனிதர்களுடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் இந்த ஓடுக்குள்ளதான் அடங்கிருக்கு. இந்த ஓடை உடைச்சிங்கன்னா துன்பம் என்ற எல்லை, இன்பம் என்ற எல்லை எல்லாத்தையும் கடந்து அடுத்தது அவடாக மாறிடுவீங்க. நான் என்ற பானையை உடைக்க வேண்டும், ஓடை உடைக்க வேண்டும். அதை யார் உடைக்கிறது கத்து கொடுப்பாங்க? எப்படி உடைக்கணும்ன்றது தெரியாது. அந்த சீக்கிரட் தான் நீங்க அவரு தான் சொல்லி கொடுப்பாங்க. இது தெரிஞ்சவங்க யார் இருக்கிறாங்க? அதுதான் இங்க குரு பிரம்மா, குரு இது ஒரு குருவனிடத்தில் இருந்துதான் இந்த சீக்கிரட் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த குரு எப்படி தெரிஞ்சிருக்குது இந்த விஷயம் அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதன் குருன்ற வடிவத்துல வந்தானா அந்த மனிதனுக்கு மட்டும் இறைவனுடைய ரகசியம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? வாய்ப்பே கிடையாது. அவனுக்குள்ள இருந்து எப்படி அவனுக்குள்ளார வெளியில வந்தது, மறுபடியும் திரும்ப அவனுக்குள்ளார போகணும் அப்படின்ற ரகசியத்தை இந்த படைப்பெல்லாம் படைத்த எப்படி படைக்கணும், என்னென்ன விதத்துல படைக்கணும், எப்படியெல்லாம் இது நடைபெறணும் அப்படின்ற திட்டங்களை எல்லாம் தீர்த்திய அந்த பேர் அறிவுதான், அந்த இறை மனம்தான் எப்படி திரும்பவும் உள்ள வரணுன்ற சூத்திரத்தையும் அவன் மட்டுமே அறிவான். அப்போ அந்த சூத்திரத்தை மனிதன் என்ற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மாற முடியுது. ஒரு அனிமல்ன்ற ஸ்டேஜில் இருக்கும் போது அவனை அடைய முடியாது. ஏன்னா தியானம் பண்ண முடியாது. தியானம் என்றால் நான் யார் என்ற செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கணும். அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் தான் என்ற உணர்வு என்பது ஒரு அனிமலுக்கு, ஒரு நாய்க்கோ பூனைக்கோ அல்லது மாடுக்கோ கழுதைக்கோ சொல்லி கொடுத்தா அது அது தெரியுமா நான் பிரம்மன்றது என்ன முடியுமா? அதுக்கு தேவையெல்லாம் சாப்பிடுறது, சோறு கொடுத்தா சாப்பிடும். பசி எடுக்கும் போது, பசி இல்லாதப்ப கொடுத்தா அது கூட திரும்பிக்கிட்டு போயிடும். அது தூங்கணும்னு நினைக்கும் போது தூங்க விட்டுறணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் அதுக்கு தேவை. ஆனா மனித அறிவு அப்படி இல்லை. மனித அறிவினால மட்டுமே நான் எங்கிருந்து வந்தேன், இந்த துன்பத்திற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்கள் என்ன, இன்பத்திற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்கள் எல்லாம், இதெல்லாம் அறிந்து கொள்ளுகின்ற அறிவு மனிதனுக்கு மட்டுமே. அப்ப மனித தேகத்தை பெறுகின்ற பொழுதுதான் இந்த ஞானத்தை பெறுகின்ற அந்த இது கொடுக்கப்படுகிறது இறைவனால. அப்ப அந்த ஞானத்தை பெறுகின்ற தகுதி வருகின்ற பொழுது அந்த மனிதன் எப்படி மறுபடியும் அங்க போய் மெர்ஜ் ஆகணும் அப்படின்ற சீக்கிரட்டை அவருதான் இத்தனை வடிவங்களாக மாறி 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 அடுத்தது எப்படி அங்க போய் சேரணுன்ற ரகசியத்தை அவரு தான் சொல்லி கொடுத்தாகணும். இத்தனை விஷயத்தை செஞ்ச அவரு அந்த டெக்னிக்கும் அவர் சொல்லி கொடுக்கலன்னா இந்த மனித அறிவு இல்லாம இயல்பாகவே அது பந்தத்துல தானே கிடக்குது. நானு தான் நினைச்சிட்டு இருக்குது.
எல்லா மனிதர்களும் நான் என்ற உணர்வு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஞானம் கிடைக்கும்? அப்போ அவரே அந்த ரகசியத்தை அவர் வந்து ஒரு குருவனோட வடிவில் அவர் வரணும். அங்கதான் வித்தியாசம். இப்ப இந்த வடிவத்துல வந்தவர் இவர் உண்மையிலேயே குருவா இல்ல சாதாரண மனிதன் குருன்ற பேர்ல வந்திருக்கானா, நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கானா? இந்த இடத்துலதான் அங்க வித்தியாசம் இருக்கு. எத்தனையோ மனிதர்கள் வந்து குருவாக இருந்து சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த பரம புருஷனே, இந்த பிரபஞ்சத்தினுடைய மைய கருவாகி அவனே அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த மனித இனத்துக்கு சொல்லி கொடுக்காம எந்த மனிதர்களும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அப்படி தெரிஞ்சு கொண்ட மனிதர்கள் பிறருக்கு சொல்லுவதற்காக அவங்க வந்து முயற்சி செய்யறாங்க. அவ்வளவுதான். அவர்களையும் நம்ம குருன்னு தான் சொல்றோம். ஆனா அவர்கள் மூலமாக நீங்க தெரிந்து கொள்வது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் செய்ய முடியும். ஆனா மனித வடிவில் அவரே வந்தார்னா அவர் மூலமா நீங்க தீட்சை பெறுகின்ற அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சால் அது உங்களுக்கு அந்த பிறப்பிலேயே மோட்சத்தை தரக்கூடியது. அப்போ இந்த ரகசியத்தை அதுதான் என்ன சொல்லியிருக்கு பாருங்க, பிரம்மேவ குரு ரேக நா பரஹா. ஆனந்த சூத்திரம், அந்த சூத்திரம் சொல்லுகிறது பிரம்மேவ குரு, பிரம்மாதான் குருன்ற வடிவுல வருவாரு. நா பரஹா, இரண்டாவது ஒருவர் குருவாக இருக்க முடியாது. மீதி எல்லாம் அந்த சத்குரு, குரு என்று சொன்னால் சத்குரு. ஆனா மனிதர்கள் குருன்ற வடிவில் இருக்கான அவங்களாம் பிரம்மம் அல்ல, அவர்கள்லாம் வேற ஒரு லெவல்ல இருக்கக்கூடியவங்க. ஆனாலும் அவர்கள் இந்த மனித இனத்துக்காக செய்வதற்காக பலர் அந்த ஒரு ஓரளவுக்கு மனித இதயங்களை நகர்த்திக்கிட்டு போவாங்க. ஆனா பிரம்மாவே தான் மட்டும்தான் குரு. அவர்களுக்கே யாரு போதிச்சாங்கன்னா அவரே வந்தா தான் அவருக்கு போதிச்சிருப்பாங்க. அந்த பாக்கியத்தை அவர் கிடைச்சிருக்கும். அவர் வந்து அந்த அப்படி கிடைச்சவர் வந்து சில மனிதர்களுக்கு போதிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க பார்க்கலாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அது போன்ற பல, தோத்தாபுரி. அதே நீங்க புத்த பெருமான் எடுத்துங்க, அவர் யாருக்கும் தீட்சையை கொடுக்கல. ராமலிங்க சுவாமிகள் எடுத்துங்க, யாருக்கும் தீட்சை கொடுக்கல. ஆனா அவர்கள் இறைவனை உணர்ந்தாங்க. ஆனாலும் சிலர் வந்து தீட்சை கொடுக்குறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாத்தீங்கன்னா விவேகானந்தருக்கு தீட்சை கொடுத்தாரு, ஒரு சிலருக்கு தீட்சை கொடுத்தாங்க. அவரும் குருதான், ஆனா சத்குரு அல்ல. அந்த குரு மூலமாக தீட்சை வாங்கி ஒரு கட்டம் வரையிலும் அவங்களால போக முடியும், நிச்சயமாக போக முடியும். ஆனா மோட்ச நிலையை அடையவே முடியாது. ஆகவே அந்த மோட்ச நிலையை, அந்த ஒரு ரகசியத்தை எப்படி விடுதலை, பரம முழுமையான விடுதலை பெற வேண்டும் இந்த மனம், இந்த ஆத்மா, அப்பதான் அவனோட பெற முடியும். இல்லைன்னா பர்மனண்டான விடுதலை கிடைக்கலன்னா மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த உடம்பு எடுத்துட்டு தான் வரணும். அப்போ இப்ப இந்த குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இந்த படைச்சதெல்லாம் யாரு? அவர் தான் படைக்கிறாரு. யாரு? பிரம்மா. போன கிளாஸ்ல விரிவா சொல்லிட்டேன், இப்ப சுருக்கமா சொல்றேன். அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டேப்பா. ஏன் வந்து பிரம்மாவையும் வந்து குருன்னு சொல்றோம், விஷ்ணுவையும் குருன்னு சொல்றோம்? இந்த ஸ்லோகத்துல ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்ப படைக்கின்ற வேலையை செய்கின்ற பொழுது அந்த இறைவனுக்கு பிரம்மான்னு பேரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிரம்மான்றது ஒரு தனி கடவுள், 4 தலையுடைய கடவுள் அல்ல. ராவணன் என்பவன் 10 தலைகளுடைய மனிதன் அல்ல. இதெல்லாம் கற்பனை கதாபாத்திரங்கள்ல இது எழுதப்பட்ட விஷயங்கள். 10 தலையுடைய மனுஷன் எந்த யுகத்திலேயாவது யாராவது பார்த்தது உண்டுங்களா? இதெல்லாம் கற்பனை கதையில, இதெல்லாம் வந்து புராணம்னு பேர். அதுக்குதான் பேரு புராணம். புராணம் என்றால் கற்பனை என்று அர்த்தம். அப்போ இயற்கைக்கு மாறா ஒரு மனுஷனா ஒரு தலை தான் இருக்கும். இறைவனே மனுஷனா வந்தாலும் அவர் ஒரு தலையோட தாங்க வருவாரு. ஆகவே இந்த மாதிரி புராணம் இதெல்லாம் வந்து நம்பக்கூடாது. இங்க வந்து என்ன அப்படின்னா, படைக்கின்ற செயலை செய்கின்ற பொழுது அந்த இறைவனுக்கு பிரம்மான் பேர். அவர் தான் படைக்கிறார். இப்ப அவரு படைச்சு விட்டதுக்கு அப்புறம் வேற யாராவது ரெண்டாவதா ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவரை படைச்சது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு. அப்படி ரெண்டாவதா ஒரு ஆள் இருந்தா அவர் வந்து ஆல் மைட்டின்னு சொல்ல முடியாது. எல்லாம் வல்லவர்னு எப்படி அவருக்கு பேர் வரும்? அப்போ அவரே தான் அதையும் செஞ்சாகணும். அவரே தான் படைப்பாரு. படைச்சதெல்லாம் பாதுகாக்கின்றவர் அவர் தான். மறுபடியும் திரும்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த வடிவ தோற்றத்தை வந்து தனக்குள்ளார மறுபடியும் எடுத்துக்கொள்ளுகின்றவரும் அவரே தான். ஆனா இந்த படைப்புக்கு உள்ளார நடக்கின்ற இந்த 3 தொழில்களும் அல்லாம படைக்கப்படுவதற்கு முன்னால இன்னமும் படைக்கப்படாத பகுதிக்குள்ள இருக்கிறாரு. அவரு படைக்கப்பட்ட பகுதியில இருந்து அதை பார்த்துக்கிறாரு.
ஆனா அவருடைய ஒரிஜினல் என்னன்னா படைக்கப்படாத பகுதி தான் அவருடைய ஒரிஜினல் ஸ்டேட். படைப்பு என்பது அவர் இடையில வந்து நடத்துற ஒரு விஷயம். அவர் படைக்கணும்னு நினைச்சாரு, படைக்கிறாரு. ஆனா படைப்பதற்கு முன்னால் அவர் எப்படி இருக்காரு? இப்பவும் அங்க அதே ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு படைக்கப்பட்டதெல்லாம் அவர் தான் பராமரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு உருவாக்குறது எல்லாமே அவர் தான் பண்றாரு. எங்க இருந்து பண்றாரு? படைக்கப்படாத பகுதியிலிருந்து படைக்கப்பட்ட பகுதியை. இப்ப உங்க மைண்டுக்குள்ள ஏதாவது ஒரு காட்சியை பாக்குறீங்க அப்படின்னா உங்க மைண்டுக்குள்ளாரையே நீங்க அந்த காட்சிகளையும் பாக்குறீங்க. உங்களுடைய மைண்டினுடைய இன்னொரு பகுதி தான் அந்த காட்சியை பாக்குது. இப்ப என்ன பாக்குறீங்க? அந்த உருவம் வந்து உங்க மைண்டுக்குள்ளார தெரியுது. அது மைண்டினுடைய இன்னொரு போர்ஷன். ஆனா அந்த உருவத்தையும் நீங்க வந்து அதே மைண்டுடைய இன்னொரு போர்ஷன் தான் மைண்டுக்குள்ள தெரியுற இந்த காட்சி பகுதியும் பாக்குறது. அப்ப உங்க மைண்டு 2 ரோலா பண்ணுது. காட்சி பகுதியாக உங்க மைண்டுக்குள்ள என்ன எடுத்துக்கிச்சு, அந்த காட்சியை தெரிகின்ற காட்சி வடிவத்தை மைண்டுக்குள்ளார தெரிகிற காட்சிய மைண்டினுடைய இன்னொரு பகுதி பார்க்கிறது. இதுதான் ஆன்ம விஞ்ஞானம். அதுபோலதான் இறைவன் வந்து படைக்கப்பட்ட பகுதியை படைக்கப்படாத பகுதியிலிருந்து படைக்கப்பட்ட பகுதியில அவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆகவே இங்க அந்த படைக்கின்ற செயலை செய்கின்ற பொழுது அவருக்கு பிரம்மான்னு பேரு. படைத்த எல்லாவற்றையும் அது பாதுகாக்கின்ற தொழில் அவர் வந்து விஷ்ணுன்னு பேரு. அடுத்தது படைப்புக்கு உட்பட்ட எல்லா தோற்றங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தை விட்டு நீங்கிடும். அது பஞ்சபூதங்களோட அந்தது கலந்துரும். அதெல்லாம் நம்ம கவனிச்சிட்டு இருக்கிறது இல்ல. எது எப்படி அந்தந்த பஞ்சபூதங்களோட சேருது அப்படின்னு நம்ம பாக்குறது இல்ல. அது நெருப்புல எரிச்சாலும் சரி, மண்ணுல மக்கி போனாலும் சரி, மனிதர்கள் இறந்த போலதான் நம்ம கண்ணால பாக்குறோம், எல்லாம் செய்யறோம். நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனோ உயிர்கள் மண்ணுக்குள்ளார இறந்து போதுங்க. அதெல்லாமே அது 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 நடந்துகிட்டே இருக்கு. அது பாட்டு நேச்சரா அது என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டே தான் இருக்குது. தோன்றுது, இருக்குது, மறையுது. இது தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்குது. இந்த 3 செய்கின்ற பொழுது இது தொழில்னு சொன்னேன். அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னேன். இப்போ ஒரு வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வந்து அவங்களுடைய மனைவி வந்து ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க. அவருடைய குழந்தை அப்பான்னு சொல்லுது. அவர் ஒரு ஆசிரியராக இருந்தால் அவர் அந்த ஆசிரியர் வேலையை செய்கின்ற பொழுது மாணவர்கள் எல்லாம் ஆசிரியர் என்று சொல்றாங்க. ஒரு பஸ்ல வந்து இருக்காரு, ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவர் வந்து வீட்டுல இருக்கவர்களும் குழந்தைங்களுக்கு அப்பா, மனைவிக்கு வந்து ஹஸ்பண்ட். அதே மாதிரிதான் ஆணையும் கூட. இப்ப அவர் வந்து ஒரு பஸ் டிரைவரா இருந்தாக்கா அவரை டிரைவர்னு சொல்றோம். ஏன்னா அவருடைய தொழில் வந்து ஓட்டுதல். ஆனா அவருக்கே வீட்டுல வரும்போது என்ன ரோல்? அப்பான்னு பேரு. இப்படி இறைவன் அவன் செய்கின்ற அந்த செயலுக்குடைய பெயர் தான் இந்த பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்பது. சரி, இப்ப இது எல்லாமே அவர் தான் பண்றாரு. அதே மாதிரி படைக்கப்படாத பகுதின்ற ஒரு பகுதி இன்னும் இருக்குது. அதுதான் பரமா பிரம்மா. இது பிரம்மா, அது பரமா பிரம்மா. படைக்கப்படாமல் இருக்கின்ற பகுதிக்கு பேரு பரமா பிரம்மான்னு பேரு. திரும்ப திரும்ப நான் சொல்வது எதுக்குன்னா உங்க மைண்ட்ல ஆழமா பதிக்கும். படைக்கப்படாத ஒரு பகுதி, அந்த பகுதிக்குள்ளதான் இந்த படைக்கப்பட்ட பகுதி இருக்குது. எப்படி உங்க மைண்டுக்குள்ளார நீங்க காணுகின்ற காட்சி என்பது, நீங்க கண்ணை மூடிக்கிட்டாலும் என் உருவம் உங்களுக்குள்ளார தெரியும். அந்த மைண்டுக்குள்ளார இந்த சீன் தெரியும். அப்ப இந்த உருவம் என்பது உங்க மைண்ட்ல ஒரு பகுதியில இருக்குது. அதை நீங்க கண்ணை மூடிக்கிட்டு பாக்குறீங்கன்னா உங்க மைண்டு தான் பாக்குது. அப்ப பார்க்கின்ற செயலை ஒரு பகுதி மைண்டு செய்யுது, காட்சியாகவும் இன்னொரு பகுதி மாறுகிறது. அது போல இறைவன் வந்து படைக்கப்பட்ட பகுதியை வந்து படைக்கப்படாத பகுதிக்குள்ள இருந்துகிட்டு படைக்கப்பட்ட பகுதியை பார்க்கறது எல்லாம் அவருக்குள்ளாரதான் இருக்குது. படைக்கப்படாத பகுதியும் அவரே தான், படைக்கப்பட்ட பகுதியும் அவருக்குள்ளார், ரெண்டுமே அவருக்குள்ளாரதான் இருக்கு. இதெல்லாம் ரெண்டு சேர்ந்ததுதான் அவருடைய முழுமையான வடிவம். அப்போ இங்க ஏன் குருன்னு சொல்றோம்? அதுதான் நம்மளுடைய கேள்வி. நான் படைத்தவரும் குருன்னு தான் சொல்றோம். இப்ப இது எல்லாம் படைச்சு கடைசியில பஞ்சபூதங்கள் உயிரற்ற பகுதியாக பஞ்சபூதங்களை வரிசையா படைக்கிறாரு. படைச்சதுக்கு அப்புறம் உயிருள்ள பொருள்கள் எல்லாம் தோன்றுகின்றன. உயிர்களில் தோன்றுகின்ற வரியும் போட்டு பாத்தீங்கன்னா 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுன்னு அவரே தான் எல்லாத்தையும் வரிசையா பறிக்கிறாரு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவரே தான் வந்து அதை கொண்டு போறாரு. 6 அறிவு, அதாவது அறிவு வந்து வளர்ந்துகிட்டே போகுது. 1 அறிவு இருந்துச்சு, இப்ப 2 அறிவா வளருது, அடுத்த 3 அறிவா வளருது. அப்ப அறிவு வந்து வளர்ந்துகிட்டே போகின்ற நிலையை அவர் தான் உருவாக்குறாரு. இந்த அறிவு எதுக்காக வளர்ந்துட்டு போகுதுன்னா அனைத்தையும் அறிகின்ற, அனைத்தையும் செய்கின்ற அறிவாக திரும்பவும் அது அவர் உருவாக்குறதெல்லாம் திரும்பவும் அதே இடத்துக்குள்ள ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்பி போகணும். இதுதான் அவருடைய விளையாட்டு, இதுதான் அவருடைய லீலை, இதுதான் படைப்பின் இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் நடக்குது. அது நீங்க விரும்புறீங்க, நான் விரும்புறேன், நான் விரும்பல, நீங்க விரும்பல, இதெல்லாம் அவசியம் இல்லை. அவரு செஞ்சே தீர்றாரு. அதுக்குள்ளார நம்ம இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அவரே தான் இதுவா மாறி இருக்காரு. நாம வந்து அதை வந்து உணர்றோம்.
நாம அதை உணரணும். இதுதான் ஆன்மீகம். அவரே தான் இந்த தோட்டத்தில் இருக்கிறாரு. அதனாலதான் நான் வந்து எனக்குள்ள இருக்கிறது நான் இல்ல, அவர் என்று அதை உணர்றோம். அப்போ இந்த படைக்கப்பட்ட விஷயத்தை அவர் செய்யறாரு. ஆறருடைய மனிதன் என்ற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி மறுபடியும் அவருக்குள்ளாரே திரும்ப போகணுன்ற ரகசியத்தை அவரு தான் சொல்லி கொடுத்தாகணும். அப்ப அவரே என்ன பண்றாரு, குருன்ற வடிவுல அவர் வராரா. இப்ப குருன்ற வடிவுல உனக்கு வந்து சொல்லி கொடுக்கிறாரு. இதெல்லாம் நீங்க செய்யும் போது, இப்படி எல்லாம் நீ வந்து செயல்படுகின்ற பொழுது, இந்த தேகத்திலிருந்து விடுபடுகின்ற இந்த மனமும் ஆன்மாவும் இன்னொரு தேகத்தை தேடாம பர்மனண்டா இதுன்னு ரிலீவ் ஆகி, நான் என்ன வடிவத்தில் இருக்கணும் அந்த வடிவத்து உள்ளார நீ இருக்கிற அந்த வடிவம் என்னுடைய வடிவத்தோடு இணைஞ்சு விடும். அப்படி இல்லைன்னா உன்னுடைய அந்த கண்ணுக்கு தெரியாம இருக்கின்ற அந்த வடிவம் இன்னொரு உடம்புக்குள்ளார போயிடும். இந்த சீக்கிரட்டை அவர் சொல்லி கொடுக்க வரும்போது அவருக்கு பேரு குரு. இப்பதான் நீங்க கவனிக்கணும். அப்போ இதெல்லாம் சீக்கிரட்டை சொல்லி கொடுக்கிறவர் தான் குருன்ற வடிவத்தில் அவர் தான் வராருன்னா, படைச்சவர் யாரு? இப்ப அவருக்கு குரு நீங்க பேரை கொடுத்துட்டீங்க. ஏன்னா நீங்க அவரை பாக்குறீங்க. அவர் உங்க குருன்ற வடிவம். இதுவரையிலும் வந்து படைக்கின்ற செயலை வந்து நீங்க பார்க்கல. அவர் எப்படி படைக்கிறாருன்னு தெரியாது. எப்படி இதெல்லாம் பராமரிக்கிறாரு உங்களுக்கு தெரியாது. எப்படி திரும்ப எடுத்துக்கிறான்ற ரகசியம் உங்களுக்கு தெரியாது. ஆனா அப்ப குருன்ற வடிவத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவர் உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு குருன்ற வடிவத்துல வந்த நீதான் இதெல்லாம் படைச்ச, குருன்ற வடிவத்துல வந்த நீதான் இதெல்லாம் பராமரிக்கிற. ஏன்னா இப்ப நீங்க அவரை வடிவத்துல குருன்ற வடிவத்தை நீங்க பார்த்துட்டீங்க. அப்போ படைச்சது நீதான். அதனாலதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரா, குரு ரேவ பரம பிரம்மா. இதெல்லாம் படைச்சது நீதான், பாதுகாக்கிறது நீதான், திரும்பவும் எடுத்துக்கிறதும் நீதான். ஆனா இந்த படைப்புக்கு அல்லாத அப்பாற்பட்ட இன்னொரு பகுதியில படைக்கப்படாத ஒரு பகுதியா இருக்கிறியா, அதுவும் நீயே தான். ஏன்னா அவரே தான் படைக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. படைத்த பகுதிக்குள்ளார அவரே குருன்ற வடிவிலையும் வராரு. அப்ப எல்லாமே அவரே தான் இருக்கிறாரு. அதனாலதான் ஒரு சாதகனுக்கு, ஒரு ஆன்மீக சாதகனுக்கு குருவை வந்து அவன் வேறொன்றாக இரண்டாவது ஒரு பொருளாக அவனால் நினைக்கவே முடியாது. எல்லாமே நீதான், படைத்தவனும் நீயே, பாதுகாக்கின்றவனும் நீயே, இந்த திரும்ப அனைத்தையும் எடுத்துக்கொள்ளிக்கணும் நீயே, படைக்கப்படாத பகுதிக்குள்ளார திரும்பவும் என்னை வந்து திரும்ப எடுத்துட்டு போறதும் நீதான். அப்படின்ற இந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் குருவினிடத்துல அவருடைய எல்லா பராக்கிரமங்களையும் அவன் ஒவ்வொரு நிமிடமும் குருவை எண்ணி 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 அவருடைய பெருமைகளை அவருடைய இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா குரு தியானம். அப்ப இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன் வந்து பிரம்மான்னு சொல்றோம், குரு பிரம்மா, குரு விஷ்ணு. இந்த ஸ்லோகம் உலகம் முழுதும் தெரிஞ்ச ஸ்லோகம். இந்த 3 பேராவும் தெரியலனாலும் பல பக்தி பாடல்கள்ல குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு இந்த இது மட்டும் நிறைய பாடல்கள்ல கூட நீங்க ஸ்லோகங்கள்ல கேட்டிருக்கலாம். இப்ப நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? ஏன் வந்து அந்த குருதான் பிரம்மாவா இருக்காருன்றது இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதே படைச்ச அவர் தான் இப்ப குருன்ற வடிவில் வருவாரு. ஒரு சாதகன் வந்து குருவை பார்த்து நீ தான் அதை படைச்சேன்னு சொல்றான். உண்மையா பொய்யா? சொல்லுங்க சேகரையா, நீங்க சொல்லுங்கய்யா. ஏன்னா நீங்க தீட்சை வாங்கிட்டீங்கனால உங்ககிட்ட வந்து நான் நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். இப்ப தீட்சை வாங்கிட்டான் இல்லையா, நீங்க வாங்கிட்டீங்க. இப்போ தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் படைத்தவர் அவரு தானே குருன்ற வடிவில வந்து இருக்காரு. அப்போ ஏன்னா அவரை தவிர வேற யாரும் சீக்கிரட் சொல்ல முடியாது. அப்போ குருன்ற வடிவத்தில் வந்தவர் தான், படைச்சவன் அவரு தான், பாதுகாக்கின்ற அவரு தான். அதனாலதான் அந்த சுலோகத்துல குருவை வந்து இந்த பெயரால நம்ம அழைக்கிறோம். இப்ப யாருக்கும் டவுட் இல்லை இல்லையா? சந்தேகம் இருந்தா மறுபடியும் கேளுங்க தயவு செய்து. புரியாத இடங்கள், ஐயா இந்த இடத்துல எனக்கு புரியலன்னு கேளுங்க. குருவை பத்தி தெளிவில்லைன்னா, ஏன்னா அடுத்தது இன்னொன்னு வந்து குருவனுடைய அடையாளத்தை நான் சொல்லணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்தை வந்து இந்த போர்ஷனை வந்து நீங்க புரிஞ்சிக்காம நீங்க அடுத்த போர்ஷனுக்கு வந்து அவசியம் இல்லாம போயிடும். உங்களுக்கு அது பிரயோஜனமே இல்லாம போயிடும். இந்த விதி என்பது இந்த பிரபஞ்சத்துல யாராலையும் மாற்ற முடியாது. சாப்பிடுறது வாயில தான் சாப்பிடணும். யாராவது மாற்ற முடியுமா? இதான இறைவனுடைய படைப்பு நியதி. அது போலதான் நீங்க இறைவனை அடையணும் அப்படின்னா குரு மூலமாக இந்த ரகசியத்தை தீட்சை பெற்று
அதை பயிற்சி செய்யாமல் எந்த ஒரு ஆத்மாவும் பட முடியாது. இது காலங்காலமாக நீ எதை வேணாலும் படிங்க, ஆன்மீக விஷயத்தை படிச்சு பாருங்க. குரு இன்றி ஒரு சீடன் மோட்சத்தை, ஒரு மனிதன் மோட்ச நிலையை அடைய முடியாது. திரும்ப 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 பறந்துட்டே வரணும். இந்த உலகத்துல பல மனித பிறப்புகளும் பல உயிரினங்களும் தோன்றிக்கிட்டே இருக்கும், குறையவே குறையாது, அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஏன்னா விடுதலை என்பதே கிடைக்காது. அடுத்த பிறப்பு மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்கும் ஒழிய அட்மிஷன் நடந்துகிட்டே இருக்குது, ப்ரொமோஷன் யாருக்கும் கிடைக்கல. சோ இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதானும் புரியலன்னா கேளுங்க. ஏன் குருன்னு சொல்றோம்? குருவை பிரம்மான்னு சொல்றோம். குருவர் பிரம்மா, குருவர் விஷ்ணு, குரு தேவன்னா அவருதான் இத்தனையும் செஞ்சாரு, அவரே தான் குருன்ற வடியில வந்தாரு. அப்ப அவருதான் குருன்ற வடியில வந்திருக்காருன்னா அப்ப படைச்சவரும் அவரே தான், காக்கரும் அவரே தான், நாளுமே அவரு தான். சிம்பிள் ஃபார்முலா இது. இப்ப புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும்? இந்த இடத்துல புரிஞ்சிட்டீங்களா பாலகிருஷ்ணன் ஐயா? இப்ப புரிஞ்சிருச்சு ஐயா? புரிஞ்சுது ஐயா, புரிஞ்சுது ஐயா. சந்தேகம் இல்லையே? இல்ல இல்ல. சரி சொல்லுங்க, ஏன் அவரை குரு பிரம்மான்னு சொல்றோம்? ஏன் அவரை பிரம்மாவை ஏன் குருன்னு சொல்றோம்? படிக்கிறதுக்கும் காக்கிறதுக்கும் உங்க கொஞ்சம் சரியா கேட்கல. படைப்பவரும் அவரே, காப்பவரும் அவரே, மறுபடியும் எடுத்துக்கிறதும் அவரே, வேற பொருளா இருக்கிறது அவரே. எல்லாமே குருவே அவரை எல்லாத்துலயும் அவரே இருக்காரு. ஏன்னா குருவா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களுக்கு அவர் தான் படைச்சாருன்றது. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். குருன்னு உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான், ஏன்னா இந்த ரகசியத்தை எல்லாம் அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. அப்பதான் உங்களுக்கு தெரியுது. அப்பதான் நீங்க குருவை பத்தி சொல்றீங்க. நீ படைத்தவனும் நீயே தான் குருவே, பாதுகாக்கின்றவரும் அந்த வேலையை செய்யறதும் குருவே, நீங்க தான் அந்த வேலையும் செய்யறீங்க. இப்ப குருன்ற வடிவத்தில் நீங்க எனக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா? அப்ப எல்லாமாக இருக்கின்றவரு குருவை நாம இத்தனை பெயர்கள் இட்டு நாம ஒரு சீடன் சொல்லுகின்றான் குருவனிடத்துல. அப்படி சொல்லி சொல்லி அவனை வணங்குகிறான். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, இப்படியே அந்த குருவின் இடத்துல ஒரு சீடன் அத்தகைய ஒரு நெருக்கமான ஒரு உறவை அவன் பராமரிக்கின்றான். பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. அங்க படைக்கின்ற பகுதியாக இருக்கின்ற பொழுது அது யாருன்னு தெரியாது மனிதர்களுக்கு. ஆனா குருன்ற ஸ்டேஜில் இப்படித்தான் நீ வரணும், இதெல்லாம் நான் தான் செய்யறேன் அப்படின்ற அந்த உணர்வு அவருக்கு அஞ்ஞான திமிராந்த அஷ்ய, அஞ்ஞானம் என்ற திமிரா அந்த இருளை அஷ்ய நீக்குகின்றவர் அவர்தான். இதுதான் அஞ்ஞானம். எதை பத்தியும் தெரியாம இருந்தோம். இது என்ன அது என்ன, இது யாரால படைக்கப்பட்டது, எங்க இருந்து உருவானது, எனக்கோ அவருக்கு என்ன ரிலேஷன், நான் எங்க இருந்து வந்திருக்கேன், நான் அடுத்தது என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் தெரியாம அஞ்ஞானத்துல இருந்தோம். ஆனா குருன்ற இடத்துல வந்ததுக்கு அப்புறம் அந்த அஞ்ஞான திமிராந்த, திமிரான்னா டார்க்னஸ், அஞ்ஞான திமிராந்த அஷ்ய, அஞ்ஞானம் என்ற அந்த இருளை நீக்கி ஞான அஞ்சனம் ஷலாக்கையா, ஞானம் என்ற அந்த அஞ்சனத்தை எனக்கு நீ பூசினாய். சக்ஷுருன், சக்ஷு என்றால் கண்கள், மிளித்தம் என்றால் ஓப்பன். அப்போ இந்த அறிவு கண்ணை, அஞ்ஞானம் என்ற இருள் என்பது இந்த அறிவு கண்ணு அஞ்ஞானத்துல இருண்டு அடைஞ்சது. எதை தெரியுது, எது பார்க்கணும், எது பார்க்க கூடாது, அதுக்கு குருட்டு கண்ணு மாதிரி இந்த அறிவு இருந்துச்சு. அப்போ இங்க என்ன சொல்ற, சக்ஷுருன் மிளித்தங்கியன, அந்த அறிவு கண்ணை, இங்க சக்ஷுன்றால் கண்கள், ஆனால் இங்க அறிவு கண். இது அந்த அறிவு கண்ணை ஞானம் என்ற அந்த ஒளியை தீட்டி அறிவு கண்ணை திறந்து வைத்த குருவே உன்னை வணங்குகின்றேன். இது குருவுக்காக மட்டுமே செய்கின்ற பூஜை. இது அங்க பால் கொடுக்க வராது, பழம் கொடுக்க கூடாது, அதெல்லாம் பூஜை இல்லை. அவருக்கு நீங்க மனதால் மலர்களை நீங்க அவருக்கு அர்ப்பணம் செய்யணும், அவ்வளவுதாங்க. குருக்கு பூஜை செய்யறது என்னன்னா, உங்களுக்கு என்ன மலர் பிடிக்குமோ அந்த மலரை மனதால் நீங்க மனதிலேயே கற்பனை பண்ணி அந்த மலர்களை நீங்க மனதிற்குள்ளாரியே அவரை பார்த்து அவரை நீங்க அந்த மலரால் நீங்க தொட்டு அந்த அவருக்கு பாதங்கள்ல இட்டு நீங்க வணங்குங்க. இதெல்லாம் அவரிடத்துல சொல்லி சொல்லி அவரிடத்திலே அவரை பற்றியே பேசி கொண்டிருப்பது. இது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது அது எப்படின்றத தியானத்துல போக போக நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஆகவே இங்க ஏன் குரு பிரம்மா குரு விஷ்ணு சொல்றத தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க மயக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப மிக மிக முக்கியமாக, சரி எல்லாம் சரிதான். சோ எனக்கு கிடைச்ச குரு உண்மையிலேயே
இந்த தகுதி உடையவரா? தெரியுமா அவனவா? இப்ப அவருதான் பிரம்மா, அவர்தான் விஷ்ணு அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்த குரு அந்த தகுதி இருக்குதா இல்லையாட்டு ஓரளவுக்கு நம்ம அறிவுக்கு என்ன புரியுமோ அதை புரிஞ்சுக்கணுமா வேணாவா? இல்லையா? புரியணுமா வேணாவையா? கண்டிப்பா புரியணும் தாதா. ஆமா. சோ இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, வேற எங்கேயும் நீங்க போக முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள்ல தான் சொல்லி இருக்காங்க. இதனுடைய கேட்டகரி என்ன, இந்த கிரைட்டீரியா என்ன, இந்த தகுதிகள் என்ன, எப்படி ஒருத்தர் வந்து ஓரளவுக்கு உங்க அறிவை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சில கேட்டகரி. அது என்ன சொல்லு, அத வந்து தந்திர சாஸ்திரத்துல இது வந்து ஒரு சத்குருவனுடைய இலக்கணங்கள் என்னன்னு சொல்லி என்ன சொல்லுவா, சாந்தோ தாந்தோ குலீனஷ்ச. இது சமஸ்கிருத சொல்லுதான், ஆனா உங்களுக்கு நான் விளக்க சொல்றேன். என்னென்ன குவாலிட்டி அந்த குரு என்ற மனித வடிவிலே வந்த அந்த குருவினிடத்துல என்னென்ன அந்த குவாலிட்டி இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? சாந்தோ தாந்தோ குலீனஷ்ச வினீத சுத்த வேஷவான். நான் முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுக்கு வேர்ட் பை வேர்ட் பண்ணி சொல்றேன். சுத்தாச்சாரி சுப்ர திஷ்டிதா சுச்சீர் தக்ஷ சுபுத்திமான் ஆசிரமி தியான நிஷ்டஷ்ச தந்திர மந்திர விசாரத நிக்ரா அனுகிரக சக்தோ குரு ரித்ய பீதீயதே. இதுதான் சத்குருவனுடைய இலக்கணங்கள். இப்ப நம்ம ஒவ்வொரு வேர்டா பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் லைன்ல? சாந்தோ தாந்தோ குலீனஷ்ச. நம்ம ஒவ்வொரு வேர்டா பார்க்கலாம். இதெல்லாம் அந்த குருவினிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள். இப்ப சாந்தோ அப்படின்னு சொன்னா மனம் சாந்தம்னா, சாதாரண கூட நம்ம சாந்தம் அப்படின்னா மன அமைதி, அதைத்தான் நம்ம சொல்றோம் சாந்தம்னு. அப்போ சாந்தோ தாந்தோ, சாந்தோனா மனம் வந்து அமைதியாக இருக்கக்கூடியவர் அர்த்தம். சாந்தமான சொரூப சாந்த சொரூபியாக அவர் இருப்பார் அர்த்தம். தாந்தோ அப்படின்னா இந்த இந்திரியங்கள் இருக்குல்ல, இப்ப நம்மளுடைய புலன்கள்லாம் இருக்குது. நம்முடைய புலன்கள் இருக்குது இல்லையா, கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இருக்குது. அது இஷ்டத்துக்கு அது விருப்பப்பட்டது பின்னாலதான் ஓடிட்டு இருக்குது. உண்மையா இல்லையா மனிதர்களுடைய இது எல்லாமே? ஆனா இங்க இது எல்லாமே அது இஷ்டத்துக்கு ஓடாது அவர்கிட்ட. அவரு என்ன அவர் மைண்ட் கமாண்ட் போட்டா அந்த கமாண்டுக்கு தான் கட்டுப்பட்டு அதை நடக்கும். அதாவது அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்து, தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி எந்த ஒரு அந்த புலன்களும் அவர்கிட்ட இருந்து அவர் அது இஷ்டத்துக்கு செயல்பட முடியாத கட்டுப்பாட்டை உடையவர். இதுதான் தாந்தம் பேரு. சாந்தோ தாந்தோ. குலீனஷ்ச. குலீனா அப்படின்னா குண்டலடின்னு பேரு. குண்டலடி என்பது ஒரு மனித தேகத்துக்குள்ளார, இப்ப நம்ம வந்து தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இறை உணர்வை வந்து நீங்க யாருன்னு உணர்கின்ற அந்த உணர்வானது ஒருங்கி கொண்டிருந்தது, உறக்கத்தில் இருந்தது. நீங்க யாருன்னு தெரியாம இருந்தீங்க. அப்போ அந்த ஞானம் வந்து உறக்கத்தில் இருந்து. ஒரு செகண்ட். குலீனஷ்ச அப்படின்னா இந்த அந்த குரு தன்னுடைய தீட்சை மூலமாக அல்லது பார்வை மூலமாகவே அவர் நினைத்த மாத்திரத்திலேயே இந்த மனித தேகத்துக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த உறங்கி கொண்டிருக்கின்ற இறை உணர்வை, அதுக்கு குண்டலினின்னு பேரு. குண்டலினா எதாவது என்னென்னமோ உலகத்துல அதுக்கு வந்து ஏதோ பாம்பு மாதிரி சுருண்டுகிட்டு இருக்குதுன்னு. அதாவது இங்க வந்து கருத்து, அது இந்த இறையை பற்றிய உணர்வானது, இறை ஞானமானது, அது ஒரு பாம்பு எப்படி சுருண்டு படுத்து தூங்கிட்டு இருக்குமோ அது மாதிரி அது உறங்கி கொண்டு இருக்கிறது. சுருண்டு அதை எழுப்பணும், எழுப்பி அதை மூவ் பண்ண வைக்கணும். அது உறக்க நிலையில இருக்கிறது. அந்த உறக்க நிலைய நீங்க தியானம் பண்ணி வருஷ கணக்குல தியானம் பண்ணி தான் அதை பெறணுன்ற அவசியம் இல்லை. அவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல உங்களுக்கு அந்த நிலையை கொடுத்துட முடியும். அத்தகைய வல்லமை பெற்றவர் அர்த்தம். குலீனஷ்ச. அடுத்தது வினீதா. வினீதா அப்படின்னா அவ்வளவு பணிவுடையவராக இருப்பார். ஒரு கர்வம் இருக்காது அந்த குருவினிடத்துல. அத்தகைய ஒரு பணிவை பெற்று இருப்பார் அவர். இதெல்லாம் வரிசையா. அடுத்தது பாரு, குலீனஷ்ச வினீதா. அடுத்தது என்ன சொன்ன? சுத்த வேஷவான். சுத்த தூய்மையாக. சுத்த வேஷவன் அப்படின்னா அப்படியே பெரிய
காஸ்ட்லியா நிறைய பேர் நீங்க பார்க்கலாம். இப்போ கடவுளோட அவதாரம் மாதிரி ஆண்களும் பெண்களும் நிறைய பார்த்து அதெல்லாம் நகைகள்லாம் போட்டுக்கிட்டு பல வேஷங்களை போட்டுக்கிட்டு ருத்ராட்சத்தையும் அதியும் தங்கத்தாலையும் இதாலையும் ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு கொண்டு ஆண்களும் பெண்களும் நான் தான் கடவுள்லாம் சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள் அதுக்கு பின்னால போய் அப்படியே உயிரோட அவங்களுக்கு எல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேலி கூத்த நீங்க பார்க்கலாம். இறைவன் தான் ஒரு இறைவன் ஒரு ஜீவனுக்கும் வழிகாட்டணும், நீ எப்படி இறைவன் அடையணும்ன்றத. இதெல்லாம் வெற்று வெத்தான நம்ம பாக்குறது எல்லாமே மனிதர்களே அவங்க அறிவை இன்னும் முடமாக்கிக்கிட்டு போற இதெல்லாமே. ஆகவே அவர் எப்படி இருப்பாருங்க? சுத்த வேஷமான், எளிமையான உடை அணிந்திருப்பார். சாதாரண ஆனா தூய உடையாக அணிந்திருப்பார். பைத்தியக்கார மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. மிக தூய்மையான, பார்க்கும் போதே அந்த தூய்மையே அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்கும். அதே மாதிரி சுத்தாச்சாரி. சாரி என்றால் ஒழுகுதல், நடத்தல் என்ற அர்த்தம். சுத்தாச்சாரினா நல்ல நடத்தை, ஒழுக்கத்தை தவிர அவரிடத்துல வேற எந்த ஒரு இதையுமே நீங்க பார்க்க முடியாது. அந்த ஒழுக்கத்திலே நீங்க குறை காண முடியாது. அடுத்தது சுப்ர திஷ்டித. சுப்ர திஷ்டித்தனா அந்த தன்னுடைய வாழ்க்கைக்கு உயிர் வாழ்வதற்கான அந்த தேவைகள் இருக்கு இல்லையா, அத வேற ஒரு இதுல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் காணிக்கையை கொடுப்பாங்க. நீங்க நிறைய இந்த மாதிரிலாம் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க பார்க்கலாம். அவங்களுக்கு எல்லாம் காணிக்கை கொடுக்கறது அதெல்லாம் கொடுக்கறது அதை அவங்களுக்கு அவருடைய பொழப்புக்கு தேவையானதா வச்சுட்டு இருப்பாங்க. இவரு அப்படி இருக்க மாட்டாரு. அவருக்கு நேர்மையான வாழ்வாதாரத்தை என்னவோ அதுலதான் அவரு சாப்பிடுவாரு. அடுத்தது சுச்சித்த, சுச்சி தக்ஷ. என்ன சொன்ன? சுத்தாச்சாரி, சுப்ர திஷ்டிதா. அடுத்தது சுச்சிர் தக்ஷக, சுபுத்திமான். சுபுத்திமான்னா அவருடைய புத்தி எப்படி இருக்குங்க? தூய அறிவு, தெளிந்த அறிவு. அதுக்கு மேல அந்த அறிவு அத்தகைய பிரகாசமான அறிவு. அதுக்கு மேல ஒரு அறிவு இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய அறிவு இருக்கும். மிகுந்த அறிவு ஞானம், அறிவுக்குள்ளார ஞானம். அப்ப மிகுந்த அறிவையும் ஞானத்தையும் உடையவராக அவர் இருப்பார். அவர் அறியாத ஒரு விஷயம் என்பது இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல இருக்காது. அத்தகைய தன்மையை உடையவராக இருப்பார் அவர். அவருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை, எல்லா ஞானமும் அவரிடத்துல இருக்கும். சுச்சி தக்ஷ. தக்ஷக என்னன்னா ஆன்மீக பயிற்சி தொடர்பாக அந்த எல்லா நுணுக்கங்களையும் பிறருக்கு சொல்லி கொடுப்பாரு, தானும் அதை பின்பற்றுவாரு. உங்களுக்கு தீட்சை கொடுத்து நீங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்றாரோ அதை எல்லாமே மந்திரம், இந்த மந்திரங்கள்லாம் அவரே உற்பத்தி செய்வார், அவரே உருவாக்குவார். இன்னொரு இடத்துல பார்த்தோ வேற இடத்துல தெரிஞ்சுக்கிறதுல. ஆக இதெல்லாம் ஆன்மீக பயிற்சி தொடர்பான எல்லா நுணுக்கங்களையும் அவர் சொல்லித் தருவதோடு அதனுடைய நடைமுறையில அவர் வல்லமை பெற்றவராகவும் இருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆசிரமி, தியான நிஷ்ட. ஆசிரமி அப்படின்னா அவரு டெஃபினட்டா ஒரு துறவியாக இருக்க மாட்டாரு, இல்லறத்தவராக இருப்பார், திருமணமானவராக இருப்பார், ஒரு குடும்பஸ்தனாக தான் வருவார். இறைவன் எப்பெல்லாம் மனித வடிவத்துல வர்றாரோ குருன்ற வடிவத்துல அவரு திருமணமானவராகத்தான் இருப்பார். ஆசிரமி என்றால் இல்லறத்தவர், துறவு இல்லை. ஆனா அவரை பின்பற்றுகின்றவர் பலர் துறவா இருப்பாங்க, துறவிகளா இருப்பாங்க. ஆனா அவரு இல்லறத்தவராக தான் இருப்பார். ஆசிரமி தியான நிஷ்ட. அதே மாதிரி தியானத்தினுடைய அந்த வல்லமையிலே அவர் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார். தியானத்தில் பெறுகின்ற அனைத்து ஆற்றல்களும் அவரிடத்துல இருக்கும். தந்திர மந்திர விஷாதர. தந்திர மந்திர. தந்திர மந்திர அப்படின்னா அதாவது மந்திரம்னா மந்திரங்க. மந்திரம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் இப்ப இந்த ஒரு மனிதனுக்கு இவனுக்கு என்னெல்லாம் கர்மாக்கள் இருக்கிறது, அந்த கர்மாவுக்கு எத்தகைய மந்திரம் சொல்லும் போது அவனுடைய மனம் அதுல இருந்து விடுபடும் அப்படின்ற அந்த மந்திர ஓசைகளை, இந்த மந்திரத்தினுடைய ஓசைகள்ல தான் சீக்கிரட் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே ஓசையோட மந்திரத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனமும் வெவ்வேறு வகையாக இருக்கும் அவர்கள் செயல்படுகின்றதெல்லாம். இதெல்லாம் தியானத்தினுடைய நுணுக்கங்கள்ல இதெல்லாம் அவர் கை தேர்ந்தவரா இருப்பாரு. சோ இந்த தியான நிஷ்ட என்று சொன்னால் இந்த தியானத்தினுடைய அந்த செயல்முறைகளிலும் அவர்
நிபுணராக இருப்பார். அடுத்தது என்ன சொல்றாருங்க? நிக்ரா அனுகிரேக. நிக்ரா அனுகிரக. நிக்ரா என்று சொன்னால் தண்டித்தல், தண்டிக்கிறது. ஒரு குரு தன்னுடைய சீடனை தண்டிக்க கூடியவராக இருப்பார். தப்பு செஞ்சா அவர் கட்டாயமா தண்டிப்பார். அதே சமயத்துல அனுகிரக, அவரிடத்துல அருளை காட்டுகின்றவராகவும் இருப்பார். தவறு செய்கின்ற பொழுது கடுமையான தண்டனைக்கு அவர் கொடுத்து அவனை திருத்துவார். அவர் திருந்திய பிறகு அவனை அனுகிரகமும் செய்வார். இதையெல்லாம் சக்தோ, நிக்ரா அனுகிரேக சக்தோ. சோ இதெல்லாம் இதுக்கு முன்னால சாந்தோ தாத்தோ குலீனஸ்ய வினீத சுத்த வேஷவான் சுத்தாச்சாரி சுப்ரதிஷ்டத சுதீர் தக்ஷः சுபுத்திமான் ஆசிரமி தியான நிஷ்டச்ச தந்திர மந்திர விசாரத நிக்ரானுகிரேக சக்தோ குரு ரித்ய பீத்தியா. இது எல்லாம் யார் இடத்துல இந்த வல்லமை இருக்கோ, சக்தோ என்றால் இந்த வல்லமை எல்லாம் யார் இடத்திலே பொருந்தி இருக்கிறதோ அவர்தான் குரு ரித்ய பீத்தியதே. அவரை மட்டுமே குருவாக ஏற்றுக்கொள்ள முடியும், வேற யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ள முடியும். சோ ஒரு குருவனிடத்தில் இருக்க வேண்டிய, அப்ப இதெல்லாம் தந்திர சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கும் போது இதெல்லாமே நீங்க இப்ப யாரையாவது குருன்னு இதுக்கு முதல்ல சந்திச்சிருந்தால் இது எல்லாம் யார் இருக்கோ அவங்கதான் உங்களுக்கு மோட்சத்தை தரக்கூடிய வல்லமை பெற்ற, உங்களுடைய குண்டலினியை எழுப்பக்கூடிய தந்திர மந்திர எல்லா இதையும் ஆற்றலையும் பெற்ற ஒருவராக இருப்பார். அப்போ நீங்க இத வச்சு நீங்க அனலைஸ் பண்ணணும். இப்போ நாம இவெல்லாம் சொல்லிட்டு இப்ப நாம குருன்னு சொல்லி யாரையோ சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த குருவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுங்க. உலகம் முழுவதும் நீங்க இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆனந்த மார்க்கத்துல நமக்கு குரு இருக்காரு இல்லையா, அவர் தானே வந்திருக்காரு குருவா. இத்தனை தத்துவங்களையும் இத்தனை போதனைகளையும் நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலிருந்து. நான் சொன்னது 100% கூட அதுலயும் அது ரொம்ப குறைவான விஷயத்தை தான் அவர் சொல்லி கொடுத்த விஷயத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது போன்ற விஷயத்தையே முதல்ல இந்த உலகத்துல எந்த குருமாறிக்கிட்டு இருந்தா நீங்க தெரிஞ்சுக்க முடியுமா? பல விஷயங்கள் நீங்க இப்ப நான் சொன்ன அடையாளங்கள் என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப ஒண்ணு நீங்க குறிச்சு வச்சுங்க. இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு நான் தரும்போது நீங்க பாத்துக்க. சாந்தவன் என்ன தாந்தவன் என்ன எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்றேன். இல்ல இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்களே போய் இதுல அந்த அர்த்தத்தை தேடுங்க. இப்பதான் உங்களுக்கு எல்லாம் இதுலயே கிடைக்குது. எந்த மொழினாலும் ஒரு வார்த்தையை சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு ஏஐல சொல்லுது, இதுல கூகுள்ல சொல்லுது. நீங்களே அர்த்தத்தை பாருங்க. ஆகவே ஒரு குரு இல்லாமல் ஒரு மனிதன் மோட்ச நிலையை அடையவே முடியாது. அத்தகைய குரு எப்படி இருக்கணும் அப்படின்றதுல ஒரு சீடன் கண்ணும் கருத்துமா இருக்கணும். அதை நிச்சயமா முயற்சி செய்யணும். எல்லாத்துக்குமே இந்த வாழ்க்கையில மனிதர்கள் முயற்சி இல்லாம எதையுமே செய்யறதில்லை. எல்லா விஷயத்துக்கும் முயற்சி, தேவையான முயற்சி எடுக்கிறாங்க. எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் அதற்கான தீவிரமான முயற்சி செய்தாதான் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும் என்பதுதான் நியதி. அறகுறையா ஒரு முயற்சினா அது தோல்வி என்பதுதான் கொடுக்கும். அப்போ ஒரு ஆன்மீக சாதகன் நீங்க யார குருவா பெற்றிருக்கிறீங்களோ அவரை பற்றி அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் தொடர்புல இருக்கிறாங்களோ அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள், நிறைய தெரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் நீங்க அந்த தியானத்துல மேல வர முடியும். கடைசியா திருக்குறள்ல சொல்லி முடிச்ச. திருக்குறள்ல எங்கேயாவது குருவை பத்தி சொல்லியிருக்காரா? திருவள்ளுவர் குருவை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? அதுவும் ஆன்மீகத்தை, குருனாவே ஆன்மீகம் தான் பொருந்தும். இப்போ மெய்யுணர்தல் என்ற ஒரு அதிகாரத்தை பத்தி இடையிடையில பல குறள்கள் நான் சொல்லியிருக்கேன். மெய்யுணர்தல் என்றால் என்னங்க பொருள்? ஏற்கனவே பல பொருள்கள் நான் பேசியிருக்கேன் இல்லையா? மெய்யுணர்தல் என்றால் என்ன? இறைவனை பற்றி அறியது. அதாவது மெய்ப்பொருளை பற்றி. இந்த வார்த்தை பத்தி நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னாவே மெய் என்றால் அழிவில்லாதது. அழிவில்லாத இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் தான். அதாவது இறைவனை பற்றி சுருக்கமா நீங்க சொன்னது அதுதான். அப்போ
மெய்ப்பொருளை உணர்தல். அப்ப இதுதான் ஆன்மீகத்துல மெய்ப்பொருளை உணர்தல் என்று சொன்னால் நான் யார் என்ற அந்த தன்னை அறிதல், இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கான வழி என்ன, இதெல்லாம் அதுல சொல்லியிருப்பார். அதுல ஏன்னா இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் குருவை பத்தி சொல்லியிருக்கணும்ல. ஏன்னா குரு இல்லாம எப்படி இறைவனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப குரு பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரான்னு அந்த 10 குறள்ல தேடி பார்க்கணும்ல. அதுல ஒரு குறள் நோட் பண்ணிக்கங்க. அதிகாரம் மெய்யுணர்தல். கற்றுணர்ந்து மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. இதுக்கு பொருள் தெரிஞ்சாதான் தெரியும். கற்றுணர்ந்து மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. இங்க எங்கயா குருவை பத்தி சொல்லியிருக்காரு? இதுல ஏதாவது குருவை பத்தி ஏதாவது வருது? இந்த குறள்ல ஏதாவது குரு பத்தி ஏதாவது வார்த்தை வருதா அங்கயா? இல்ல, வர மாதிரி தெரியல. குருவை பத்தி வேணா மறுபடியும் ஒரு சொல்றேன். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. இங்க குருன்ற வார்த்தையும் காணும், ஒண்ணுமே காணும். சரி, இப்ப பொருளை பார்ப்போமா? ஏன்னா திருக்குறள் எல்லாமே பாத்தீங்கன்னா வார்த்தையை துருவி ஆராய்ஞ்சாதான் என்ன விஷயத்த சொல்றாருன்னு தெரியும். 1.5 அடியில பாருங்க. கற்றீண்டு என்ற சொல்ல முதல்ல எடுத்துக்கலாம். கற்றீண்டு என்று சொன்னால் கற்று கூட்டல் ஈண்டு. அதாவது ஈண்டு என்று சொன்னால், அதாவது நீங்க எப்படி எடுத்துக்கணும், அதான்னா இந்த பிறப்புல அப்படின்னு அர்த்தம். ஈண்டுனா இப்போது, இந்த உலகத்துல, அல்லது இந்த பிறப்புல அப்படின்னு அர்த்தம். முதல்ல என்ன ஈடு அப்படின்னாக்கா அது கற்றுன்னு என்னங்க? கற்று என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தமிழ் வார்த்தைக்கு கற்க, கசடர, கற்பவி அப்படிலாம் கேட்கிறோம்ல. கற்று என்று என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் தானே, சொல்லுங்களே. அது அந்த வார்த்தையிலே இருக்கு, கத்துக்கன்னு அர்த்தம். அந்த வார்த்தையே நீங்க எடுத்துங்க அப்படியே. தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், கற்றுக்கொள்ளுதல், அவ்வளவுதான். அவர் அந்த இடத்துல தெளிவா தான் சொல்லியிருக்காரு. கற்றுக்கொள் என்று சொல்றாரா இல்லையா? அந்த பொருள் அங்க என்ன வேற 2வது அர்த்தம் இருக்கா? கற்று ஈண்டு, இந்த உலகத்துல இந்த பிறப்புல நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரா? அதுக்கு அர்த்தம் வேற ஏதாவது இருக்கா? நான் கற்று ஈண்டுன்றதுக்கு இந்த கற்று என்று சொல்வதற்கு வேற பொருள் இல்ல, கத்துக்கொள் என்று சொல்றாரா? அதுக்கு அர்த்தம் அதானையா, வேற ஒண்ணு பொருள் இல்ல. சரி, இப்ப அடுத்தது கொஞ்சம் டீப்பா போ. இப்போ உங்ககிட்ட கத்துக்கப்பா அப்படின்னு நான் சொல்றேன். இங்க இவர் எதை கத்துக்கணும்னு சொல்றாரு? அதிகாரத்தோட தலைப்பு என்ன? மெய்யுணர்தல். அதிகார தலைப்பு மெய்யுணர்தல், அதாவது இறைவனை உணர்தல். இறைவனை உணர்தல் என்றால் நான் இறைவன் என்று உணர்தல். அப்போ என்ன சொல்றாரு? மெய்யுணர்தல் அதிகாரத்துல கத்துக்க அப்படின்னா நீங்க ஒரு இடத்துக்கு போய் கத்துக்கணும். எதை கத்துக்க சொல்றாரு? மெய்யுணர்தலுக்குரிய விஷயத்த கத்துக்கன்னு சொல்றாரு. ஒரு ஆசாரி, ஒரு மர வேலை செய்யறவங்கிட்ட நீ போய் கத்துக்க அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த தொழில யாரு சிறப்பானவரோ அவர்கிட்ட போய் அந்த தொழிலை கத்துக்கலாம். ஒரு டிரைவிங் கத்துக்கணும்னா அந்த டிரைவிங் சொல்லி கொடுக்குற ஆசான்கிட்ட போய் கத்துக்கலாம். ஒரு அறிவியல் கத்துக்க அப்படின்னா அறிவியல்ல மாஸ்டரு, அதுலயே கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஆங்கில புலமைன்னா ஆங்கில ஆசான்கிட்ட போய் கத்துக்கன்னா அவர்கிட்ட போய் கத்துக்கலாம். இங்க எதை கத்துக்க சொல்றாருன்னா ஆன்மீகத்தை, இறைவனை, மெய்ப்பொருளை உணர்கின்ற விஷயத்தை கத்துக்கன்னு சொல்றாரு. உண்மையா? ஏன்னா தலைப்பு மெய்யுணர்தல். அப்போ இங்க கத்துக்கன்னு சொன்னா இப்ப நீங்க எங்க போய் கத்துக்கணும்? குரு வேணும், இறைவன் தான் போய் கத்துக்கணும். அவ்வளவுதையா குரு. இது ஆன்மீக, ஏன்னா ஆன்மீக விஷயத்தை கற்று உணர்ந்துன்றாரு. அடுத்த லைனுக்கு நான் வரேன். ஆனா அப்போ ஏன்னா அவர் சொல்றது அப்ப கத்துக்க சொல்றது அப்படின்னா இப்போ இதை கத்துக்கன்னா ஆன்மீகத்தை போய் கத்துக்கின்றது ஒரு ஆன்மீக குருவின் இடத்துலதான் கத்துக்க முடியும். இங்க குருன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல, கற்றுக்கொள் என்று சொல்லுகின்றார். இங்கதான் ரகசியம் இருக்குது.
இதுக்கு ரெண்டாவது பொருள்லாம் நீங்க இந்த உலகத்துல யாருமே எழுத முடியாது. அப்படி எழுதுறான்னா அவங்களுக்கு அர்த்தம் புரியலன்னு அர்த்தம். ஏன்னா மெய்யுணர்தல். அப்போ சொன்னாரு கற்றிண்டு, அதாவது இந்த பிறப்புல நீங்க கற்றுக்கொண்டு மெய்ப்பொருள் கண்டார். முதல்ல கத்துக்கோ, கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மெய்ப்பொருள் கண்டார். அந்த கத்துக்கொண்ட விஷயத்தினுடைய மெய்ப்பொருள் என்ன என்பதை யார் உணர்ந்து கொண்டார்களோ, அடுத்த பாடு பாருங்க. கற்றிண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் என்று சொன்னால் அந்த இடத்தை பெறுவார்கள். தலைப்படுவர் என்றால் அது அவர்களுக்கு கிட்டும் அர்த்தம், கிடைக்கும் அர்த்தம். தலைப்படுவர் என்ற பொருளுக்கு யார் கற்றிண்டு மெய்ப்பொருள் கண்டாரோ அவர்கள் தலைப்படுவர் என்று சொன்னால் அவர்கள் அந்த இடத்தை பெறுவார்கள், அதை பெறுவார்கள். எதை? மற்ற ஈண்டு. மறுபடியும் இங்க அங்க கற்று ஈண்டுனாரு, இங்க மற்ற ஈண்டுன்னு சொல்றாரு. அதாவது மறுபடியும் அங்க இங்க கத்துக்குங்க, இந்த உலகத்துல இந்த பிறப்புலன்னு அர்த்தம். அதுக்கு எல்லாமே ஈண்டுனா இங்க ரெண்டாவது கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார். யார் அந்த மெய்ப்பொருளை உணர்ந்தார்களோ, முறையாக கத்துக்கணும். அப்ப மெய்ப்பொருளை கத்துக்கணும், உணரணும் அப்படின்னா நீங்க கத்து கொடுக்கிற ஆசிரியர் எத்தகையவராக இருந்தாக்கா நீங்க மெய்ப்பொருளை உணர முடியும். உள்ள போய் பார்க்கணுமா வேணாவா அவர் சொல்ற வார்த்தைக்கு? ஏன்னா மெய்ப்பொருள் காணணும்னா அப்ப கத்து கொடுக்கிற ஆசிரியன் அந்த குரு அந்த மெய்ப்பொருளை காணுகின்ற அளவுக்கு அந்த முறையாக அதை சரியாக கற்றுக் கொடுத்திருந்தா தான் மெய்ப்பொருளை காண முடியும். அரைகுறையா ஒருத்தர்கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா மெய்ப்பொருளை காண முடியுமா ஐயா? முடியவே முடியாது. ஒரு குரலுக்கு ஒரு சொல்லுக்குன்னா இவ்வளவு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணோம். ஏன்னா அவங்களாலதான் மெய்ப்பொருள் காண முடியும். அப்படி யார் மெய்ப்பொருள் கண்டார்களோ அவர்கள் தலைப்படுவர். என்னது? மற்ற ஈண்டு வாரா நெறி. மற்ற என்றால் மீண்டும், ஈண்டு என்றால் இங்கே, அதாவது இவ்வுலகத்திற்கு. வாரா என்றால் மீண்டும் வரமாட்டார்கள். வாரா நெறி என்றால் பிறப்பில்லாத தன்மை. மீண்டும் வருதுன்னா பிறப்பு தானே சொல்றது. மீண்டும் வருகின்றது என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு வருதுன்னா மறுபடியும் பிறக்கிறதுன்னு அர்த்தம். ஈண்டு வாரா நெறி என்று சொன்னால் பிறவாத நிலையை அடைவார்கள். மீண்டும் அவருக்கு பிறப்பு கிடையாது. அப்ப பிறப்பே இல்லை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா மோட்ச நிலை. யார் ஒருவர் இந்த தேகத்திலிருந்து விடுதலை பர்மனண்டா பெற்றாங்களோ இன்னொரு தேகத்துக்குள்ள அவங்க அவசியம் இல்லை. அப்ப அந்த தேகம் நாம தேகம் இல்லாத அந்த ஒரிஜினல் தேகத்துக்கு பிரணவ தேகம். ஏன்னா அவர் பிரணவ தேகத்தில் இருக்காரு. அதே பிரணவ தேகம் உங்களுக்குள்ளார் இருக்கும்போது அது பிரணவ தேகமாக இல்லாம, ஏன்னா மாயை மூலம் மாயினுடைய அந்த பிடிக்குள்ளார் நீங்க இருக்கிறதுனால விடுதலை கிடைக்கல. ஆனா எப்ப அந்த ஞானத்தை பெற்று விட்டீர்களோ, கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு. அப்ப மோட்ச விடுதலை, பர்மனண்டான விடுதலை உங்களுக்கு அங்க கிடைச்சி விடுதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த குரல்ல கத்துக்கோன்னு சொல்றாரு. மெய்ப்பொருளை காணுகின்ற அளவுக்கு உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பானா அந்த மெய்ப்பொருளை கண்டவர், அதற்கு உரியவன். அந்த மெய்ப்பொருளாளன் யாரோ அவர்தான் இந்த மனித குலத்திற்கு, இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களுக்கெல்லாம் அவரே வந்துதான் சொல்லி கொடுத்தாகணும். அவர் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் வழி வழியாக அந்த மனிதர்கள் அதை பிறருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற தகுதியை பெற்றிருந்தா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனாலும் அவர்கள் மூலமாக நீங்க பிறர் மூலமாக அந்த இதை கத்துக்கும் போது நீங்க முக்தி என்ற நிலை வரையும் போகலாம். ஆனா மோட்ச நிலை என்பது அவர் எப்ப மறுபடியும் திரும்ப வராரோ அந்த பீரியட்ல யார் யாருக்கெல்லாம் அவர் மூலமா தீட்சை கிடைக்குதோ அப்ப அவங்க எல்லாம் லைன்ல வெயிட் பண்ணி இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு எல்லாம் மோட்சத்தை கொடுக்கறதுக்குன்னே அவர் அந்த காலகட்டத்துல வருவாரு. அவர் வருவதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. இந்த காரணத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வகுப்பை முடிச்சுக்க. மனிதவனாக அவர் எப்பெல்லாம் அவர் வரணும், யுகந்தரும் இல்லையா? பரித்ராணாய சாதுனா விநாசாயசா துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று சொல்றாரு. யுகம் தோறும் யுகந்தரும் யுகே யுகே சம்பவாமி. ஒரு யுகத்திலும் 3500 ஆண்டுக்கு பிறகு 3500 ஆண்டுக்கு பிறகு நான் மீண்டும் மீண்டும் என்னை பிறப்பித்துக் கொண்டே இருப்பேன். எதுக்கு? நான் பொழுது போல நான் இங்க வராரு இல்ல. இங்க பரித்ராணாய சாதுனா விநாசாயச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. அடுத்தது இதுல சொல்றார், சாதுக்களுக்கு எல்லாம் நாம்
பர்மனண்டான ஒரு அவங்களுக்கு, அதாவது நல்லோர்கள், சாதுக்கள் என்றால் நல்லோர்கள், எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகுகின்ற, எல்லா உயிர்களுக்கும் அவர்கள் நன்மையை செய்கின்றவர்கள், எல்லா உயிருக்கும் அவர்கள் தான் சாதுக்கள். சாதுக்கள்னா வந்து இது அந்த ஆடையை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கல்ல, துறவு ஆடையை அல்லது காவி ஆடைகள் உடுத்துக்கொள்ள. சாது என்று சொன்னால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் பரிவோடு அந்த அன்பு காட்டுகின்றவர்கள் எல்லாம் சாதுக்கள். அது போன்ற நல்லவர்கள். அப்ப நல்லவர்களுக்கு எல்லாம் துன்பம் வந்து ஏறுகின்ற பொழுது அவர்களை காப்பதற்காகவும், துஷ்கிருத்தாம் அங்க அவர்களை அயோக்கியர்களை, அநீதியாளர்களை அழிப்பதற்கும் நான் வந்து அவங்களை அழிச்சு அங்க தர்ம சம்ஸ்தாபனா, ஸ்தாபிக்கிறதுக்கு, ஸ்தாபனம் செய்வதற்கு, சாதாரண ஸ்தாபனம் இல்ல, சம்ஸ்தாபனம். அந்த ஒரு 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 தூணு வந்து கீழே சாஞ்சு போச்சு, அதை மறுபடியும் ஸ்தாபிக்கணும்னா அந்த தூணு, கீழே சாஞ்ச தூணை மறுபடியும் நிக்க வச்சு அதை பேச்சப் பண்ணி மறுபடியும் நிக்க வைக்கிறது. ஆனா மறுபடியும் அது கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா சம்ஸ்தாபனம் என்று சொன்னால் அது அவ்வளவு எளிதாக மறுபடியும் அது கீழே விழுந்துறாரு. அந்த அளவுக்கு உறுதியாக அதை ஸ்தாபிப்பது, தர்மத்தை ஸ்தாபிப்பார், அதர்மத்தை அழிப்பதற்காக வரன்னு அவர் சொன்னவரு. அதுக்கு மட்டுமா வர, இது வந்து சாதாரண மக்களுக்கு. ஆனால் இங்க நான் சொன்னேன் இல்லையா, அவர் வருகின்ற காலத்துல அவர் மூலமாக அந்த மந்திரோபதேசம் தீட்சையும் அவர் வழியாக வந்து யார் யார் மனிதர்கள்லாம் கிடைக்குதோ அவங்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தவங்க. அவர் வருகின்ற காலத்துல இவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கணும்னு அவர் நிர்ணயம் பண்ணியிருந்தாரு. அவர்களுக்கெல்லாம் அவர் வருகின்ற காலத்துல கிடைக்கும். அதனால 2 ரீசன். ஒண்ணு, சாதாரண உயிர்களுக்கெல்லாம் அந்த நல்வாழ்க்கையை தீயோர்களுடைய பிடியிலிருந்து விடுவித்து நல்வாழ்க்கையை அமைப்பதற்கு வராரு. இன்னொன்னு, எந்த ஜீவன்கள் எல்லாம் அவனுக்காக காத்து கொண்டிருந்ததோ மோட்சத்தை அடைவதற்கு, அவர்களுக்காகவும் நான் இந்த 2 காரணத்துக்காக அவர் வராரு. ஒண்ணு, தன்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்த அந்த பக்த கோடிகள், இறைவனோடு 2 கலக்கின்ற மோட்ச நிலையை அடைவதற்காக காத்து கொண்டிருந்தவர்கள், அவர் வந்தாதான் அது நடக்கும். தோத்தாபுரி 300 வருஷங்கள் உயிரோடு இருந்தாரு. இத்தனைக்கும் தோத்தாபுரி யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு குரு. ஆனா அவரு மனித வடிவில, அந்த தாரக பிரம்மம் மனித வடிவில வருவார் என்பதை அவருடைய ஞானத்தில் அறிஞ்சு, அதுவரையிலும் தன்னுடைய தேகத்தை வந்து உயிரோடு தக்க வைத்திருக்கின்ற ஆற்றலை பெற்றிருந்தார். அத்தகைய ஞானத்தை, அந்த தவ வலிமையை பெற்ற அவரு, ஆனா தாரக பிரம்மம் வரப்போகின்றார் என்பதை அறிந்தார். எப்படி வள்ளலார் சொன்னார் இல்ல, நான் ஒரு பாட்டு உங்களுக்கு அவருடைய பாடல்ல இருந்து, வசன பகுதியிலிருந்து நான் படிச்சு காமிச்சேன். இப்போது வரப்போகின்ற அந்த கடவுள் இதற்கு முன் வந்தவர்கள் போல அல்ல. அதை நான் படிச்சு காமிச்சேன் உங்களுக்கு. அது வள்ளலாரும் எழுதுறாரு. அப்போ இது போன்ற தீர்க்க தரிசிகளுக்கு இறைவன் வந்து வருகின்ற அந்த காலகட்டத்துல அவர்கள் வந்து பிறக்கின்றார்கள். அவர் வருகையை வந்து அவர்கள் உணர்கின்றார்கள். அத்தகைய வடிவிலே வந்த குருவினிடத்திலே நான் என்னென்ன இலக்கணங்கள் சொன்னனோ அந்த இலக்கணங்கள் இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லாம் மற்ற உலகத்தில் இருக்கிற குரு என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எத்தகைய குரு அமைந்திருக்கிறார் என்பது. இந்த பிறப்பிலே உங்களுக்கு மோட்ச நிலை என்பது உறுதி. ஆனால் நீங்க எந்த அளவுக்கு அதுல உண்மையாகவும் முயற்சியை வந்து நீங்க உண்மையான முயற்சி, தீவிரமான முயற்சி, விடாமுயற்சியில அவர் மீது பக்தி கொண்டு அவரையே நம்பி முழு சரணாகதியோடு நீங்க அவரை நம்பி இருக்கின்ற பொழுது அந்த குரு உங்களுக்கு நிச்சயமாக தருவாரு. இந்த வகுப்பை இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்த வகுப்புல இன்னும் சில விஷயங்கள் குருவை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த சுலோகத்தை நான் இப்ப சொல்லிடுறேன், அது விளக்கம். மந்திரம் மூலம் குருர் வாக்கியம், பூஜா மூலம் குருர் பதம், தியான மூலம் குருர் மூர்த்தி, மோட்ச மூலம் குருர் கிருப்பா என்ற அந்த ஒரு இதை வந்து நம்ம அடுத்த வகுப்புலையும், அடுத்தது பக்தி என்றால் என்ன என்பதையும் பார்ப்போம். ஏன்னா பக்தி என்றால் என்னன்னு பார்க்கல. இப்ப தியானம் கத்துக்கிறது இதெல்லாம் சொன்ன, பக்திக்கும் இது என்ன அது தொடர்பு, யோகான்னா என்ன, பக்தின்னா என்ன, அது வந்து நம்மளுடைய கடைசி வகுப்பாக இருக்கும் இந்த பேட்சுக்கு. இந்த வகுப்பு இத்துடன் முடிவடைகிறது. நன்றி. இதுல ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க, கேள்வியோடு முடிச்சுக்கலாம். இல்ல அடுத்த வகுப்புல கேட்கறதுனால கேளு. சரி, விடைபெறுவோம்.
நன்றி, வணக்கம். நமஸ்காரம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி.